மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா. இன்றைய தமிழா தமிழாவில் நாம் பேச விரும்புவது, அரங்கத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புபவர்களும் அதை விரும்பாதவர்களும் அப்படின்னு. இந்த செல்ல பிராணி வளர்ப்பது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எப்பொழுது இது துவங்கியதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் துவங்கியது அப்படின்னா, மனித வாழ்வு என்பது விலங்குகளோட ஒட்டியே தான் இருந்திருக்கு. எதன் காரணமான தேவை கருதி. மனித சமூகம் வேளாண் சமூகமாக மாறிய பொழுது மாடு அவசியப்பட்டுருது. அது வேட்டை சமூகமாக மாறும் பொழுது நாய் அவசியப்பட்டுருது. காவல் காக்கிறதுக்கு தேவைன்னு இருக்கும்போது நாய் அவசியப்படுது. இப்படி ஒரு விஷயமும் ஒரு விலங்கு ஒரு மனித சமூகத்து மனித வாழ்வுக்கு தேவையாக இருப்பதால் ஒட்டி வருது. தேவாங்குன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விலங்கு, அந்த விலங்கு வந்து தேவ விலங்குன்னு கூப்பிடப்பட்டது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நீ எங்க கொண்டு உட்கார வச்சாலும் வடக்கு நோக்கி உட்காரும். அதான் அதனுடைய சிறப்பு. அப்ப திசை தெரியாத காலகட்டத்தில் ஒரு தேவ விலங்கு ஏன் ரொம்ப அவசியமா இருக்குன்னா, கப்பல்ல போகும்பொழுது உட்கார வச்சா அது வடக்கு நோக்கி உட்காரும். அப்ப திசை காட்டுவதற்கு திசை தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. ஆனா இன்றைய சூழல்ல காம்பஸ் வந்ததுக்கு அப்புறம் தேவாங்க தேவையில்லை இல்லையா? சிசிடிவி கேமரா வந்ததுக்கு அப்புறம் காவக்காக்க நாய் தேவையில்லை. விவசாயம் பண்றதை விட்டதுக்கு அப்புறம் காளமாடு தேவையில்லை. நமக்கே பால் நம்மளுக்கே உற்பத்தி பண்ணும் போது பசுமாடு தேவையில்லை. பாட்டில் வாங்கிக்கலாம் பாக்கெட்ல பாலை. அப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற தொடர்பு தேவை இல்லாம போகும் பொழுது, ஆனா அதன் மேல் காட்டிய அன்பு ஜீன்ல இருக்கு. அதனால அது பூரா செல்ல பிராணியா வீட்டுக்குள்ள வந்துருது. அதனாலதான் செல்ல பிராணியா வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது வந்து அணில் வளர்த்த ஆள்ல இருந்து யானை வளர்க்குற ஆள் வரையும் வந்திருக்காங்க. என்னப்பா அவசியம் இருக்கு அப்படின்னா, இல்ல அது ஒரு பிரியம், அதை நாங்க வளர்க்குறோம் அப்படின்னு. இப்ப நீங்க செல்ல பிராணிகள் மேல இவ்வளவு அன்பு கொண்டு இருக்கீங்கல்ல, நீங்க என்ன வளர்க்குறீங்க தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நீங்க என்ன வளர்க்குறீங்க, அதை என்ன செல்லமா கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது. நான் வந்து நாய் வளர்க்குறேன். இது வந்து லேப்ரடார் பிரீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்டா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு தான் இந்த நாய் வளர்ப்பாங்க. நீங்க என்னவா கூப்பிடுவீங்க? அதை பைரவன் கூப்பிடுவேன். பைரவா? அதுக்கு ஓகே. நான் வளர்க்குறது வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு. இது பேரு நான் வந்து கூப்பிடுறது வந்து பாப்பான்னு கூப்பிடுவோம். அது பாப்பான்னு கூப்பிட்டா தான் திரும்பும். ஓ ஓகே சரி. நம்ம பையன் பேரு வந்து மேடி. பிரீடு வந்து கோல்டன் ரிட்ரீவர். பையங்கிறது இவன் தான். ஓகே. என் பொண்ணு பேர் வந்து பிங்கி. அப்புறம் ஐராவதம் நிறைய பேர் இருக்காங்க. இவ பேர் வந்து பிங்கி. ஓகே. அது என்னது? பர்ஷியன் கேட். பர்ஷியன் கேட்டா? நான் இங்க இருந்து பார்த்தா இவ்வளவு புசு புசுன்னு முடியோட அது நாய்க்குட்டியாக்குன்னு நினைச்சேன். இல்ல கேட். ஓகே. பர்ஷியன் கேட்டது. ஓகே சார், நான் வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து 5 வச்சிருக்கேன். ஆனால் அதோட நேம் சொன்னால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா அது நான் ஒருத்தன் பீஸ் வந்து மொரட்டு பீஸு, இன்னொருத்தன் நேம் வந்து முட்டா பீஸு, இன்னொருத்தன் நேம் வந்து புது பீஸு, இன்னொருத்தர் பிளாக் பீஸு, இன்னொருத்தர் குட்டி பீஸ். அந்த புது பீஸ் அவனு பேரு? ஆமாம், அது புதுசாக வந்ததுனால புது பீஸ். அடுத்த இன்னொரு புதுசு வருமே, அப்ப அது பேரு? அதுக்கு இன்னொரு ஏதாவது யோசி. அது புத்தம் புது பீஸா? கண்டிப்பா சார். ஓகே. நான் வந்து நேட்டிவ் பிரீடு பர்ஷியன் வளர்க்குறேன். நேட்டிவ் பிரீட் வந்து இவ பேர் வந்து ஊர்வசி, அவன் பேர் வந்து ரம்பா. உள்ள வந்து பர்ஷியன் இருக்கு. இவன் பேர் சிவா. ஓ ஓகே. இது 3 தான் வளர்க்குறீங்களா, வேற ஏதாவது இருக்கா? அணில் வளர்த்தேன். அதுக்கப்புறம் புட்ட பொம்மான்னு சொல்லிட்டு ஒரு புறா வளர்த்தேன். எல்லாமே ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து வளர்க்கறது தான். அதுக்கப்புறம் டோரான் டாக்ஸ், நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு. ஓகே. நான் வந்து 3 யானை வளர்த்துட்டு இருக்கேன். 3 யானை வளர்க்குறீங்களா? ஆமா. யானை வளர்ப்பதுக்கான தேவை என்ன? அதை பராமரிக்க முடியுதா? நல்லாவே பராமரிக்க. எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க யானை நீங்க? நான் பிறந்ததுல இருந்து யானை வளர்க்குறேன். அப்ப முன்னாடியே உங்க அம்மா வளர்த்தாங்க அந்த யானைய? எங்க அப்பா வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா யானை வந்து என்ன யானை வளர்த்துச்சு. உங்களை வளர்த்துச்சு? ஆமா, என்ன வளர்த்துச்சு. அதான் உண்மை. இப்ப பதிலுக்கு நீங்க யானை வளர்க்குறீங்க? ஆமா, வளர்த்துட்டு இருக்கேன். யானைக்கு பேரு? ஜெயந்தி, காமாட்சி, அப்பு. ஓகே. 3 யானை வச்சிருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு ஊரு? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துலயா? ஓகே. ஷிட்ஸு பிரீட் இது. ஓகே. இவன் பேரு ஹாச்சிகோ. நாங்க இட்லி பாய்னு கூப்பிடுவோம். கண்ணே காணுமே. ஓ ஓகே ஓகே சரி. லெசாப்சோ அண்ட் டெரியர் மிக்ஸ்டு. இவன் பேர் வந்து ரிக்கி பாண்டிங் சொல்லுவாங்க. பிகாஸ் நான் கிரிக்கெட் கோச். ஓகே. அதனால எங்க வீட்டுல எல்லாருமே ஆர்ல ஸ்டார்ட் பண்றதுனால ரிக்கி பாண்டிங்னு வச்சு. உங்க வீட்டுல எல்லாரும் பேரும் ஆர்ல ஸ்டார்ட் ஆகும்? ஆர்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே. என்கிட்ட 3 டாக்ஸ் இருக்கு. எல்லாமே இந்தியன் பிரீட் ரெஸ்கியூடு. ஒன்னு பேர் தேவசேனா, இன்னொன்று பேர் சைத்தான், இன்னொன்று பேர் கருப்பின்னு. அது போக 5 கேட்டல்ஸ் இருக்கு. 5மே ரெஸ்கியூடுறான் ஃப்ரம் ஸ்லாட்டர்ட். அப்புறம் அது போக ஒரு யானை ஒன்று இருக்கு. அது போக ஒரு யானை வளர்க்குறீங்களா? யானை எந்த ஊர்ல சொல்லுங்க? மதுரையில. மதுரையிலையா? ஓகே. இதான் முத யானையா முன்னாடி யானை வளர்க்குறீங்களா? இல்ல, 4வது தலைமுறையா இருக்கு. 4வது தலைமுறை யானை வளர்க்குறீங்களா? அவங்க 3, நீங்க 2வது தலைமுறையா? ஓகே. அவ பேரு சுமதி. இப்ப எல்லாரும் சுமோன்னு கூப்பிடுறாங்க. ஓகே. சுமதியை செல்லாம சுமோவா? சுமோன்னு கூப்பிடுறாங்க. ஓகே. இது வந்து பர்ஷியன். வீட்டில் ஒரு பர்ஷியன் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இண்டீஸ் ரெஸ்கியூ பண்ணி வளர்க்குறேன். அண்ட் டாக்ஸும் நிறைய இண்டீஸ் ரெஸ்கியூ பண்ணி வளர்க்குறேன். இதுக்கு பேரு வின்டர்.
விண்டரா? ஆமா. ஓகே. வீட்ல வந்து I have 3 dogs. One is a golden retriever, இன்னொன்னு வந்து German shepherd and one is a Lhasa. And then ஒரு புறா பண்ணை ஒன்னு இருக்கு. So புறா பண்ணையா? Yeah, oh, you called it at pen. Okay. Okay. So அதுல ஒரு 22 puras are coming and this is Maya. ஓகே. இவ வந்து அமிர்தவல்லி பேரு. அமிர்தவல்லியா? ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவ். ஸோ இது இல்லாம சல்ஃபர் கிரஸ்டட் காக்கட்டும் ஜியூஸ்ன்ற ஒரு பேர்டையும் வீட்டில் வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 பேர்டு இப்போ பெட்டா இருக்கு. ஓகே. நான் வெட்டினரி டாக்டருங்க. என் பேர் டாக்டர் கே சங்கிலி விக்ரம் குமார். நான் ராஜபாளையத்துலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் ஒரு லேப்ரோ ரெட்ரீவர் பிளாக் கலர் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் சார். ப்ளஸ் ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சு என்னோட ஒய்ஃபும் வெட்டினரி டாக்டர். 2 பேருமே வந்து அங்கே ப்ரைவேட் கிளினிக்கில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் ராஜபாளையம்ல. ஓகே. தேங்க்யூ. தம்பி பேர் டஸ்கி. செல்லமா வந்து தங்கமயில்னு கூப்பிடுவோம். தங்கமயில்னா இப்ப தங்கமயில் கூப்பிட்டா திரும்புமா, டஸ்கின்னு கூப்பிட்டா திரும்ப? மயிலுன்னு கூப்பிட்டா திரும்ப. மயிலே மயிலே. நான் பொமரேரியன் டாக் ஒரு 11 வருஷமா வளர்த்துட்டு இருந்தேன். அது இப்போ February 25 அன்னைக்கு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சுங்க. ஸோ பெட் லவர்ஸ்க்காக வேண்டி பேசலான்ட்டு வந்திருக்கேன் சார். நான் வந்து அணில் வளர்க்குறேன். அணிலா? அணில் பெட்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஆம்ஸ்டரு, அணில், மீன். இதுக்கு வச்சிருக்க பேர் என்ன? சோட்டு. சோட்டு சோட்டு. சோட்டுவா? ஓகே. ரொம்ப அமக்கலம் பண்ணுவோம். பேசுவோம். கொடுங்க. நான் வந்து லேப்ரடார் வச்சிருக்கேன் வீட்டில். அவன் பேர் ஆஸ்கர். செல்லமா ஆஸ்கி பூ அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே. பேசிக்காக வந்து அனிமல் ரெஸ்கியூவர். ப்ளூ கிராஸ்க்கு மோர் தேன் 4 to 5 years வாலண்டியர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நாட்டு நாய் மேலே அபார பிரியம். ஓகே. அது பேரு? ஜிம்மி. ஓகே. இப்போ நான் இயல்பா வந்து ஒரு பெட் வளர்க்குற ஆள் இல்லை, ஓகேவா? ஆனால் இவர்கள் இத்தனை பேர் வளர்ப்பதை பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம ஒன்று வளர்த்துக்கலாம் போல தான் தோணுது இல்லை? செல்லமா அவர் தங்கமயில் சொன்னோன்னே அவ்வளோ உற்சாகமாக திரும்பி பார்க்குது. இப்படி ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கும் பொழுது அது வேண்டாம், அவசியம் இல்லை ஒரு பெட்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு டாக் பிடிக்காத காரணமே என் தம்பி தான். அவன் என் கூட தான் தூங்கிட்டு இருந்தான். அந்த டாக் வாங்கினதுல இருந்து அந்த டாக் கூட தூங்குறான். எனக்கு அதுக்கு அழுகுதான் வந்தது. ஓகே. நாயோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. பிளஸ் அதுங்களோட முடியெல்லாம் வந்து நம்ம மேல படுறதால நோயெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லை. ஓகே. வேற என்ன காரணங்கள் எதனால செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டாம் நினைக்கிறீங்க? இப்ப டாக் வீட்ல இருக்குன்னா எங்கேயாவது வெளியே போனோம்னா போயிட்டு உடனே இதுக்காக நம்ம உடனே வீட்டுக்கு வரணும். இப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜஸ், டெத் அந்த மாதிரி போனோம்னா வீட்ல நாய் இருக்கும், பூனை இருக்கும், அதுக்கு சாப்பாடு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண முடியாது. இப்ப டூர்லாம் போனோம்னா 2 days 3 days டூர்லாம் போனீங்கன்னா அப்புறம் எப்படி இதையும் தூக்கிட்டே போவீங்களா டூருக்கு போறப்ப? அவங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு நியாயமான சந்தேகம். இன்னொரு நிஜமான அசௌரியம் இருக்கு அதுல. வீட்டில் செல்ல பிராணி வளர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பயணத்திட்டம் எல்லாமே அந்த பிராணியை முடிவு பண்ணி தான் நடக்கும். இன்னைக்கு எங்க விட்டு போறோம், யார் சாப்பாடு கொடுப்பா, எத்தனை நாள் பாத்துக்குவாங்க, நம்ம போறோம்னா டிராவல் பண்ண முடியுமா தூக்கிட்டு, இதெல்லாம் இல்லையா? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அப்படி என்ன சிக்கல் நீங்க எதிர்கொள்றீங்க? சார் நிறைய பேருக்கு வந்து இப்ப கேட்டோ டாகோ வச்சிருக்காங்கன்னா இப்ப நிறைய ஷெல்டர்ஸ் வந்துச்சு சார். இப்ப கேட்ஸை வந்து 4 நாள் 5 நாள் விட்டுட்டு போறதுக்கு ஷெல்டர்ஸ் வந்துச்சு. நீங்க அங்க போய் நீங்க கொடுத்துட்டு போலாம். இதனால இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இப்ப உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா பாத்துப்பாங்க சார். ஷெல்டர்ஸ் இருக்கு, அது ஒரு வழி. நீங்க வழி இருக்கு சார். சார் அந்த ஸ்பெக்ஸ்போர்ட் அக்கா சொன்னாங்கல்ல, நான் இதுக்கு நாய் வளர்க்கணும்னு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது அந்த இன்னசென்ஸோட அன்கண்டிஷன்ல ஓட எவ்வளவு நாள் இருக்கும்? இது பெட்ஸ் வந்து லைஃப் டைம் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஓகே. திடீர்னு எங்கேயா ஸ்கூலுக்கு போகணும், டூர் போறீங்க, ஸ்கூல் டூர், பைரவ கூட்டு போட மாட்டாங்க, அதை விட மாட்டாங்க, ஸ்கூல்ல அனுமதிக்க மாட்டாங்கல்ல. ஓகே. அப்ப என்ன செய்யறீங்க பைரவ? நாங்க சார் எங்க வீட்டு பக்கத்துல நிறைய கெனல்ஸ் இருக்கு சார். அதுக்கு 1 day ரெண்ட் மாதிரிலாம் சொல்லுவாங்க. வித் ஏசி நான் ஏசி அவங்களே ஃபுட்டு போடுற மாதிரிலாம் கெனல்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவங்க எந்த கிணல்ல விடணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவோம். அதுக்கேத்த மாதிரி அவனும் இருந்துப்பான். டிஸ்டர்ப் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. Actually not just that sir. இப்போ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக எஸ்பெஷலி சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ டாக் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஆன்லைன் இங்க அங்க. இப்போ நிறைய பேர் வந்து வெளியில போனா எங்கிட்ட விட்டுட்டு போவாங்க, நான் இல்லைன்னா அங்க. ஸோ அந்த அவேர்னஸ் நம்ம ஆன்லைன் போட்டோம்னா எங்களோட வீடு ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஈவன் இஃப் இந்த ரெண்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அஃபேர்னா அந்த மாதிரியும் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி இன்னொருத்தர் பூனை வளர்த்தா கொண்டு வந்து ஒரு வீட்டுல விட்டு போயிடலாம். யானை எங்க விட்டு போவீங்க? அதுக்கு ஃபார்ம் இருக்கு சார், ஓன் ஃபார்ம் இருக்கு. அதை பார்த்துக்க 5 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு ஆளுக்கு இடத்த கிளீன் பண்ண, ஒரு ஆள் ஃபீட் பண்ண, ஒரு ஆள் குளிப்பாட்ட, ஒரு ஆள் வாக் கூட்டு போக, ஒரு ஆள் அதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஓகே. அவங்க எல்லாம் பாத்துக்க இருக்கிறதுனால உங்களை விட்டு போக இருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாரும் லீவுக்கு ஊருக்கு போறாங்கன்னா நான் போயிருவேன். இப்ப நான் எங்கேயா வெளியே போறேன், அவங்களும் இல்லைன்னா அப்பா வந்துருவாரு. ஓகே. சோ அப்படின்னா ஃபேமிலியா வளர்க்குற ஆள் மாதிரி யானை வளர்க்குற ஆள் போயிட முடியாது. விட்டுட்டு யாராவது ஒருத்தர் இருந்தா இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுங்க அந்த யானை வளர்த்தவங்க. நாங்க எங்கேயுமே போக மாட்டோம் சார். எங்க போனாலும் அப்பா அம்மா அவங்க வைப்பாங்க. அப்பா இருந்த வரைக்கும் நான்
போவேன். அப்பா இல்லைன்றதுக்கு அப்புறம் அப்பா தான் எல்லாமே. எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா தான் வந்து அந்த யானைக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி வளர்த்தாங்க. அப்படி அப்பா இல்லைன்ற பட்சத்துல நான் தான் அதுக்கு எல்லாமே. அதனால எங்கேயுமே போக மாட்டேன் நான். ஓகே, இதுவரை அதுங்களை விட்டு போக மாட்டேன். நீங்களும் உங்க அப்பா அம்மாவோ இல்லாம இருந்ததே இல்ல வீட்ல? யாராவது ஒருத்தர் இருப்பீங்க வீட்ல? இருப்போம் கண்டிப்பா இருப்போம். நீங்க உங்களுடைய அவசர கால பயணங்களை எப்படி திட்டமிடுறீங்க செல்லப்பிராணி வீட்ல வச்சிருக்கும் போது? மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன், போக மாட்டேன். சில கம்பல் பண்ணி கூப்பிடுறப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணனும். எதை அவாய்ட் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷனுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படினா போக மாட்டீங்க. ஆமா, இது கேட்ஸ் அப்படிங்கிற வாசி ரொம்ப கேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்ட சொல்லிட்டு போனா அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சு. உங்க வீட்ல வேற யார் இருக்காங்க? நான் மட்டும் தான், ஒரே பொண்ணு தான். அதுக்கு தான் முக்கிய காரணம் நான் பெட்ஸ் வளர்க்கறது. ஒரே பொண்ணுனா அப்பா அம்மா இருப்பாங்களா கூட? அப்பா அம்மா இருக்காங்க, நான் ஒரே பொண்ணு தான். ஓகே, நீங்க வெளிய போகும்போது உங்க அப்பா அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? அம்மா அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மைக் கொடுங்க. எனக்கு பெட்டு வளர்க்கறதுல எங்க வீட்ல எனக்கோ எங்க ஹஸ்பண்டுக்கோ உடன்பாடே கிடையாது. ஆனா வந்து நான் ஒரு பொண்ணா இருக்கேன், இனி இன்னொரு பொண்ணோ பையனோ பெற்றிருந்தா நான் அதுங்க கூட விளையாடுவேன். எனக்கு மட்டும் ஒருத்தனா இருக்கு, எனக்கு ஒரு பெட்டு வேணும், நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளில போயிட்டா எனக்கு துணைக்கு வேணும்னு கேட்டு பூனை வளர்க்குவேன்னு அடம் பண்ணி தான் நாய்க்கு அலோவ் பண்ணாம நான் பூனை வளர்த்துக்கோ. ஏன் பூனை ஓகே நாய் வேண்டாம்? நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் வந்து நாய் கடிக்குமான்னு கேட்டுட்டு தான் வருவாங்க, பயம். அப்புறம் 2வது வந்து அதை போய் காலையில வாக்கிங் அழைச்சிட்டு போகணும், அப்புறம் கொண்டு வந்து விடணும். அவ்வளோ ஹைஜீனிக்கா இல்ல. இவங்க எல்லாம் வேற மூஞ்சோட வச்சு அந்த பூனையே முகத்தோட வச்சுதான் அந்த கொஞ்சிறாங்க. படுக்கும் போதும் அதுக்கு தடவி கொடுக்கறது அதுக்கு இப்ப உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க. உடம்பு சரியா, அம்மா எனக்கு ஊர்வசிக்கு உடம்பு சரியா இல்ல, ரம்பாவுக்கு உடம்பு சரியா இல்ல, ஒண்ணு வளர்த்தோம் அங்கவைன்னு பேர் வைக்கிறோம். அங்கவை 2 இருந்துச்சு. யார் வச்சு பேர்? அது நாங்க தான் வச்சோம். ஓ, பொண்ணுக்கு பூனை வளர்க்கறதுல ஆர்வம், பூனைக்கு பேர் வைக்கிறதுல அம்மாவுக்கு ஆர்வம் தானே? அப்படி இல்ல, சரி தமிழ்ல பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வைக்க முடியல, மோனிகான்னு ஆயிடுச்சு. ஏன் வைக்க முடியல? ஏன் வைக்க முடியலன்னா அன்னைக்கு பேர் வைக்கிறதா இல்ல, நாங்க ஐயர் வச்சு புண்ணியானம் பண்ணிட்டு ஊர்ல போய் பேர் வைப்போன்னு இருந்தோம். இல்ல நீ இப்போதான் ஒரு பேர் வச்சு ஆகணும்னாங்க. மோட்டா டி டூ டோன்னாங்க. என்ன டங்கு டிங்கு டுக்கா வைக்க முடியும் அப்படின்னு. இல்ல நீங்க ஒரு பேர் சொல்லிதான் ஆகணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மோன்னோன்னா நான் மோனிகான்னு சொல்லிட்டேன். அப்ப சரி ஓகே, நீங்க வந்து அந்த பூனையில பராமரிக்கிறதே இல்ல? எல்லாமே மோனிகா தான். 90% அவங்க தான். என்னைக்காவது வெளியில வைக்கிற மட்டும் தான் நீங்க பேர் வைக்கிற மட்டும் நீங்க இல்ல பாத்து. இவங்க காலையில காலேஜ் போயிட்டா சாயந்தரம் வர வரைக்கும் தயிர் சாதம் பசஞ்சு போடுவேன். நாங்க பியூர் வெஜிடேரியன் சார். அப்படி இருக்கும்போது இவங்க என்னன்னா பூனையில சைவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ பூனை வளர்க்குறிய, அது கீழ் வீட்டுல மீன் அறிஞ்சாங்கன்னா ஓடிடும். அங்க இருந்து சாப்பிட்டுட்டு அந்த வரும்போதே அதுக்கு எனக்கு மீன் ஸ்மெல் வரும். யாராவது மீன் சாப்பிட்டு வந்து மோனிகாவுக்கு புத்தம் கொடுக்கும், அப்புறம் மோனிகா நமக்கு புத்தம் கொடுக்கும். இப்ப அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பிடிக்காம இருக்குல்ல? ஆமாங்க சார். நீங்க 3 பூனை வச்சிருக்கீங்க, இன்னும் வேற வளர்க்குறீங்க, அதையெல்லாம் சமாளிக்கிறது முக்கியம் இல்ல. அம்மாவை எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டுல? இல்ல சார், நிறைய வாட்டி வந்து உனக்கு ஒரு நாள் பெட்டால பிரச்சனை வந்தப்போ நீ வந்து ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு, எதையாவது தூக்கிட்டு வந்துருது வீட்டுக்குள்ள. பக்கத்து வீட்டுல அவங்க நான்வெஜ் செய்வாங்க, இது என்ன பண்றாங்க, அவங்க வச்சிருவாங்க, தவக்குன்னு எடுத்துட்டு வந்துரும் வீட்டுக்கு. அது எங்க அம்மாக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ள எல்லாம் எடுத்துட்டு வருது, இங்கெல்லாம் போடுது, ஸ்மெல் அடிக்குது, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துச்சு. இல்லம்மா நான் இதை வளர்த்துதான் ஆகுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ இனிமேல் ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி நீ போற வீட்டுல வந்து நீ வந்து பெட் அனிமல்ஸ் வளர்க்கவே கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணு, இல்லாட்டி அதுக்கப்புறம் அங்க வந்து உனக்கு சண்டை வந்துரும், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா. நானா அந்த ப்ராமிஸ் பண்ணல, நானு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நானு. அதாவது நீ இந்த வீட்டுல இருக்க, அந்த பூனைக்குட்டி போய் பல மீன் துண்டை தூக்கிட்டு வந்துருது, நான் ஒரு பியூர் வெஜிடேரியன், எனக்கு பெரிய சிரமமா இருக்கு, அதனால நீ இனிமே பூனை வளர்க்காத அப்படின்னு சத்தியம் வாங்குறது வேற. நீ போற வீட்டுக்கு பூனையை தூக்கிட்டு போகாதுங்களா? மோனிகாவே போகும்போது கிளைம் பண்ணி, மோனிகா போகும்போது பூனையோட போனா என்ன, யானையோட போனா என்ன, அதுக்கே சத்தியம் கேக்குறீங்க? இல்ல அவங்க வீட்லயும் பிடிக்காம இருந்து இதனால வீட்டுல பிரச்சனை வரும்ல. ஒருவேளை பிடிச்சிருந்தா ஓகே, அதையும் சொல்லியிருக்கேன் நான். வலிக்கோ, ஆனா நீனா விரும்பி கேட்டு வளர்க்க கூடாது பூனை நாய் வேணாம், இதனால நிறைய ப்ராப்ளமே வருது சார். இதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடும்போது பெட் அலௌட் உண்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் சார் நான் போவேன். ஓகே. பிஃபோர் மேரேஜ் என்கிட்ட 4 பெட்ஸ் இருந்தது சார். அம்மா கேட்டாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டுனா யார் பாப்பாங்க, யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 27 இயர்ஸ்ல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவர் சம்மதிச்சாரு, சொல்லிதான் வந்தாரு. கண்டிப்பா. சோ இப்போ என் வீட்ல நிறைய பேர் இருக்காங்க பெட்ஸ். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. the moment அந்த கார் சவுண்ட் கேட்டதுன்னா, எவ்வளவோ கார்ஸ் போகும், நம்மளோட கார் சவுண்ட் கேட்டதுன்னா இவன் ஓடி வந்து அந்த டோர் மேல கை வைக்கிறது, அதை பார்க்கலன்னா
என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்கு பாருங்க, அதனால எனக்கு இப்போ சுகரும் கிடையாது, பிபியும் கண்ட்ரோல் ஆயிடுது. மோனிகா அம்மாவுக்கு சுகர் பிபி வந்தது காரணமே பெட்டுதான். இல்ல அதுதான் சொல்றேன், தட்ஸ் வாட் இஸ் அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா என்னோட லைஃபே வந்து பெட்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க வந்து ஒத்துன்னு இருக்காங்க, குழந்தை பொண்ணுக்காக அலோவ் பண்றாங்க. பட் ஆனஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க ஷீ லைக்ஸ் இட், இல்லைன்னா அவங்க அலோவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. பட் இல்லாதப்போ கண்டிப்பா மோனிகாவோட அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க 100%. யாரும் இல்லாதப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா பொண்ணுக்காக ஒரு வருஷமா இவங்களை விட அவங்க அம்மா தான் அதை நல்லா பாத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய அன்பு இருக்கு, அவங்களுக்கு பெரிய மனம் இருக்கு அப்படின்னு ஆமான்னு சொல்ற மாதிரியே அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு போய் முடிக்கிறீங்க. இல்ல அது எப்படி தெரியுமா கேட்கணும், ஏமா இன்னைக்கு மோனிகா எல்லாத்தையும் அனுப்பிச்சுறேன்னு சொல்றாங்கம்மா, நீங்க அனுப்பிச்சிருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. எல்லா பெட்ஸும் பூனை, ஊர்வசி, சங்கவை, ரம்பா எல்லாரையும் அனுப்பிச்சிடலாம்னு சொல்றீங்க. மோனிகா ஓகேன்ட்டாங்க. அப்படி சொன்னா நீங்க அனுப்புவீங்களா இல்ல இருந்துட்டு போதுமான்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா அனுப்பிடு. சேஃப்டியான இடத்துல நம்ம வீட்டுல இருந்த வாசி அது எங்க போய் இருக்குதோ அங்க சேஃப்டியா அனுப்பிடுன்றோம். இல்ல அதுதான் சார். இல்ல ஒரு நிமிஷம் சார், நீங்க என்ன அதாவது இதான் 2 வழி இருக்கு சார். என்னன்னா இந்த பெண் அடிமைப்படுத்துற வழி சொல்லுவாங்க, அம்மா இந்த குடும்பத்தையே தாங்குறவ நீதாம்மா, நீ 3 வேளையும் வேலை செய்யலைன்னா நாங்களாம் நிம்மதியா இருக்க முடியுமாமா அப்படின்னு பாராட்டு பத்திரத்துக்கு வாசிக்கிறேன், நீ தொடர்ந்து வேலை செய்யணும். அந்த மாதிரி மோனிகா அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா, அவங்களுக்கு நிஜமான அன்பு இருக்கனாலதான் இதே அலோவ் பண்றாங்கன்னு சொன்னா அப்புறம் ஆமான்னு தான் சொல்லுவாங்க அவங்க. இல்ல அப்படி கிடையாது. இது கீழேயே ஒரு நாய் அடிபட்டுட்டு அம்மான்னு வந்து ஓடி வந்து எனக்கு அழுதா என்கிட்ட, ஒரு நாய் அடிபட்டுட்டு நான் என்னம்மா செய்யன்னு கேட்டா. கோகனட் ஆயில் வந்து போட்டு விடுன்னு சொன்னேன். சரின்னு கோகனட் ஆயில் போட்டு ஒரு குரோசின் மாத்திரையை கலக்கி பால் கொடுத்துட்டு வந்துருன்னு. நான் கீழே இறங்கி வரல. நீங்க மேல உட்காந்து வைத்தியம் சொல்லிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், ஏன்னா என் பொண்ணுக்காக தான் அதை சொன்னேன். ஏன்னா அது ஒரு ஜீவன், அது வேற விஷயம். அப்புறம் பார்க்க வந்த நாய் எல்லாரும் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க அது இறந்துரும், ஆனா மோனிகாவால தான் அந்த நாய் இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா மோனிகா தான் காரணம்னாங்க. இன்னைக்கு கூட அது சரி, நான் இவளை பார்த்தானாலே அப்படியே அழுவோம். குட்டி போட்டிருக்காது, இப்ப இவளை விட்டு அழைச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸோட இழுத்துட்டு போய் குட்டியை காமிக்குது இவள்கிட்ட. செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் ஒருபுறமும் அதை வளர்க்க விரும்பாதவர்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம்தான் செல்லப்பிராணி என்பது. என்னன்னா இன்னைக்கு வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுது தொற்றுகள். நாய் கடிச்சு அதோட உமிழ்நீர் பட்டு அதில் அந்த வாணிகள்லாம் அது பட்டதுனால அதுக்கு ஏஆர்வி ஃபர்ஸ்ட் டிடி போடுறாங்க, ஏஆர்வி இன்ஜெக்ஷன் 4 டோஸ் போடுறாங்க. ஆனால் அதையும் இல்லாமல் அதையும் மீறி பாமர மக்கள் இன்றைய காலகட்டத்தில் மந்திராவதி கிட்ட போய் நூல் கட்டிட்டு வராங்க. அது பெரிய வேடிக்கையா இருக்கு சார். இந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை பாருங்க, இன்னும் வந்து அறியாம நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் கொடுங்க, மைக் கொடுங்க. இல்ல இப்ப ஒரு சொல்றது வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு காமன் மேனுக்கு இருக்க சந்தேகம் இல்லையா, ஒரு நோய் தொற்று என்பது வந்து எளிதா வந்து பிராணிகள் மூலமா வந்து பரவுது அல்லது பிராணிகளால் பரவுது அப்படிங்கிறது. அவர் வந்து உமிழ் நீர் மூலமா வந்து ரேபிஸ் வருதுன்றாங்க. ரேபிஸ் வந்து முழுக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா 90வது நாள்ல ஒரு வேக்சின் பண்ணுவாங்க ரேபிஸ்க்கு. அதோட பூஸ்டர் வந்து 111வது நாள்ல பண்ணுவாங்க. அது பண்ணீங்கன்னா உங்க பெட்டு வந்து ஃப்ரீ ஃப்ரம் ரேபிஸ். செல்லப்பிராணி ஏன் வளர்க்க கூடாதுன்னு கேட்டீங்க. நான் பூனை வளர்த்தேன். ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு கேட்கலாம், உங்களுக்கு ஏன் பெரிய பிரியம்லாம் கேட்குறேன். அது வந்து நான் சின்ன குட்டியா எடுத்துட்டு வந்தா என் பொண்ணு, நான் வளர்த்தேன். அது வளர்ந்து அது பெருசாகி அது 4 குட்டி போட்டுச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். நாங்க இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ரோட்ல. அந்த குட்டி அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. வண்டிக்காரன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். எங்க கண்ணு முன்னாடியே அந்த குட்டி துடிச்சு செத்ததை எங்களால மறக்க முடியல. அதனாலதான் வளர்க்க கூடாது. அது போக்குல இப்ப கூட பூனை எங்க வீட்டுல இருக்கு, வரும் சாப்பாடு போடுவோம், சாப்பிட போயிடும். அது பேயிங் கெஸ்ட் தான். ஆமா அவ்வளவுதான், அவ்வளவுதான் வச்சுக்கணும். அதுக்கு மேல அதை வந்து பாசமா அதை வச்சுட்டு அதுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம அழுதுகிட்டு நமக்கு 1008 பிரச்சனை. வளர்க்கறதுல பிரியம் இருக்கு, ஆனா வளர்த்த பிறகு ஏற்பட்ட பிரிவை தாங்க முடியாதுங்கறனால வேண்டாம், வளர்க்க வேண்டாம் நினைக்கிறீங்க. வேண்டாம். ஒரே பெட்ட இழந்தவர் அவர்கிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. சார் நான் ஒரு ஒயிட் பொமரேனியன் வச்சிருந்தேன் சார். யாரோ ஒருத்தர் தொலைச்சதா நீங்க எடுத்து வந்தீங்க? தொலைச்சது இல்லை சார், குட்டியா இருந்ததை மாமா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து நான் வளர்த்தேன். இப்போ வந்து February 25th அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடியே காலையில நான் தூங்கிட்டு இருந்தேன் சார். வீட்டுக்கு முன்னாடியே ரோட்ல வந்து டெம்போல் அடிபட்டு இறந்துருச்சுங்க சார். உடல் உறுப்பு வந்து எதுவுமே சிதையில, ரத்தம் இல்ல, ரோட்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கிடந்தது சார். எங்க வீட்டுக்கு பின்னாடியே பண்ண வேண்டிய மரியாதை பண்ணி நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் சார் வீட்டுக்கு பின்னாடியே. அதனோட இழப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவும் ஒரு ஆன்மா தான். அதனால அது இறந்த அந்த டாக் மறுபடியும் எங்க வீட்டுக்கே வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாசத்தை கொட்டி அந்த அளவுக்கு வளர்த்தோம். அது போயிடுச்சு அப்படின்றக்காக நம்ம அதோட அதை நிறுத்திட முடியாது. அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த இழப்பை வந்து நம்ம வந்து
அதுக்கு மேல வளர்க்க விரும்பல அப்படின்ற கருத்தை நம்ம முன்வைக்க வேற முடியாது. என்ன காரணங்களால் வந்து செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில முறையா கல்யாணம் அப்பதான் அதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போன இடத்துல நாய் கடிச்சிச்சு. நீங்க பார்த்து போவோம், நம்ம வீட்டுக்குள்ள நாய் போயிடலாம். பின்னாடி வந்து கடிச்சதை பார்க்கல. குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நாய் குறைக்கவே இல்லை, கடிச்சு. நாய் கடிச்சோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எம்ப்ளாயிஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீ டாக்டர் கிட்ட எதுக்கும் கேட்டுக்கோ, இது இல்லற வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையை உருவாக்க கூடும்பா, இல்ல ப்ராக்டிக்கலா சில பிரச்சனை எல்லாம் வரும் இல்லைங்களா, நீ எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேக்குறோம். இல்ல இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, பத்தி எதுவும் கிடையாது, அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லற வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை இல்ல, நாய் கடிச்சாக்கு சம்மந்தம் இல்லட்டாங்க. ஆமா, அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது சொன்னது பிறகுதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. யாருக்கு? ஒய்ஃபுக்கு? இல்ல எனக்கே. உங்களுக்கேவா? ஆமா, ஏன்னா கேள்வி நம்ம நோக்கி தானே வரும். பெரிய பெரிய பிரச்சனை சமாளிச்சிட்டோம், நாய் கடிச்ச பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட இங்க முழுக்க நாய் முடி பறந்துகிட்டே இருக்கு. ஒரு முடியை கஷ்டப்பட்டு இப்பதான் கேட்ச் பிடிச்சு வச்சேன். இது நாய் வளர்க்குறவங்களை விட, எப்படி சிகரெட் பிடிக்கிறவங்களை விட சிகரெட்டால பாதிக்கப்படுறவங்க சிகரெட் பிடிக்காதவங்க தான். நாய் வளர்க்குறவங்கள விட நாய் வச்சுக்காதவங்களுக்கு தான் இது பாதிப்பு. இது மூக்குக்குள்ள போவோம், ஹெல்மெட்ல போவோம், பிறந்த குழந்தையோட எல்லா இடத்துலயும் போவோம். அது சைனஸ் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் உருவாகும். இப்ப அங்கேயே நிறைய பேர் பார்க்கும்போது கூட முடியை தட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. அது மடியில வச்சிருந்தாலும் அது ஒரு இதுவாவே இருக்கு, தட்டி விட்டுட்டே தான் இருக்காங்க. அது உள்ள அன்பு, பேரன்பு சொல்லலாம் சார். பெட்ஸ்ன்னு வளர்த்தா அதோட நேச்சர் அப்படிதான் சார் இருக்கும். மனுஷனுக்கு வந்துட்டு முடி கொட்டுது, அதுக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் அதான் சார். மனுஷனுக்கு முடி கொட்டுது, அதுக்கு போய் நிறைய கிளினிக் இருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி, அது அவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல, இதுக்கு ஜஸ்ட் சிரப் தான். சிரப்பு மாத்திரை கொடுத்தாலே அதுக்கு முடி கொட்டுறதுலாம் சரியாயிடும். நீங்க எத்தனை வயசுல இருந்து வளர்க்குறீங்க நாய்க்குள்ள? 2018ல வாங்கினேன். 2018ல வாங்கினேன். ஓகே. அப்ப என்ன படிச்சிட்டு இருந்தீங்க நீங்க? நானா? ஐயோ, டக்குனு இப்படிலாம் கேட்டேன். இப்ப என்ன படிக்கிறீங்க? இப்ப வந்து 8th படிக்கிறேன். இப்ப 8th படிக்கிறீங்க. 2018ல 5th படிச்சிருப்பீங்க. இருக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு 5 வேளை நாய்க்கு தலைவச்சு வீடே இருந்தோம்னா எப்ப படிப்பை பத்தி யோசிக்கிறது? சரி, சீவருப்பா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். half a minute, அவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு எந்த வயசுல ஆர்வம் ஏற்பட்டுச்சு பெட் வளர்க்கணும்னு? சின்ன வயசுல இருந்து. தாத்தா என்னோட கசின் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நாய்ங்களா, அவங்களாம் ஓகேன்ட்டாங்க. அப்பா அம்மா அவங்க 2 பேரும் தான் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. இப்ப அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? பைரோ வாடான்னு கூப்பிடுறது எங்க அம்மா மட்டும் தான். அப்பா வந்து அப்ராட்ல இருக்காரு, நான் வீடியோ கால்ல தான் காமிப்போம். அவர் எப்பப்பெல்லாம் வராரோ அப்ப எங்க கிட்ட சுத்தமா வர மாட்டான், அவர்கிட்டயே மட்டும் தான் இருப்பான். அவர் பெட்டே வளர்க்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாரு அவரு? வளர்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தானா அஃபெக்ட் ஆயிட்டாங்க, அதுலயே தானா கிரேஸ் ஆயிட்டாரு. ஓகே. உங்களுக்கு எந்த வயசுல செல்லப்பிராணி வளர்க்கணுங்கிற பிரியம் வந்துச்சு? எப்ப இருந்து வளர்க்குறீங்க நீங்க? எனக்கு ஒரு 8-9 இருக்கிறப்ப அப்பல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்தே வளர்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சல இருந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். மாங்கரல், இந்தியன் பிரீட் எல்லாமே. நீங்க துவக்கம் இல்ல, வீட்ல முதல்ல இருந்துச்சு. ஆமா. உங்களுடைய முதல் பெட்டுங்கிறது 8 வயசுல இருந்து. நாமெல்லாம் வந்து அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே அப்பா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அந்த பாண்டிங், எங்களுக்கும் நானும் அக்கா இருக்கும் வீட்டுல, சோ எங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் அக்காவுக்கும் 1 year டிஃபரன்ஸ் தான். வேற யாரு? சின்னதுல இருந்தே வீட்டுல ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்கு சார். எனக்கு வந்து சின்னதுல உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வீட்டுல கேட்ஸ் வந்துச்சு. எதனா டாக்டர் வந்து எதனா பெட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. டாக்டர் சொன்னாரா? டாக்டர் சொன்னாங்க பெட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இல்ல சார், வீட்டுல அண்ணன் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பெட்ஸ் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் இம்யூன் பவர் அவனுக்கு பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவோ அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவரு அதனாலதான் முடி பறக்குது, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைங்கிறாரு. நீங்க அதனாலதான் இம்யூனிட்டி அதிகரிக்கிறீங்களே. எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஓகேங்களா, எனக்கு கேட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கேட்ஸ் மேல கிரேஸ் ஆகி நான் ஒரு 50 கேட்ஸ் வச்சிருக்கேன். 50 பூனை வச்சிருக்கீங்களா? போர்ஷியன் கேட் மட்டுமே. நான் இப்ப வந்து ஒரு 3 bedroom ஃபிளாட் எடுத்து இப்ப கேட்ஸ் மட்டுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. வேற? எங்க அம்மாவால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசை வந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா சொல்லிருக்காங்க, அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டுல அக்கா, அம்மாவோட பெரியம்மா எல்லாரும் ஒரு பூனை இருந்துச்சா, பேர் சிலுக்கு. அது வந்து சிலுக்கு. அந்த பேர் யாரு வச்சா? அந்த மாதிரி மைக் கொடுங்க. அங்க வை பேரும் நீங்க தான் வச்சது, சிலுக்கும் நீங்க தான் வச்சதா? எதனால அந்த பேர் வச்சீங்க அப்படி? அதுக்கு கால்ல ஒரு கொலுசு போட்டோம், அது போட்டோன்னு சலுக்குன்னு காலை தட்டிட்டே இருந்துச்சு, அதுக்காக பேரு சிலுக்குன்னு வச்சோம். அப்ப அவர் சொன்னது சரிதான். இயல்பாவே உங்களுக்கே அது மேல பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. அப்படி கிடையாது, இப்ப எனக்கு பொண்ணுக்காக வளர்த்த மாதிரி அப்ப அண்ணன் ஆசைப்பட்டு வச்சிருந்தான், அதுக்காக அதோட. ஓகே. அப்ப வந்து தாத்தா மளிகை கடை வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள் மறந்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து கழுத்துல பேக் மாட்டி விட்டுடுவாங்க. அது உள்ள சீட்டு போட்டு இந்த பொருள் வேணும், சோப்பு இப்படி எழுதி விட்டுருவாங்க. ரொம்ப வெயிட் இல்ல, நம்ம நார்மல். உள்ள போட்டோடனே கரெக்டா கடைக்கு போகும். கடைக்கு போயிட்டு தாத்தா கிட்ட இப்படி காட்டும், அவங்க எடுப்பாங்க, உள்ள சீட்ல என்ன இருக்கோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. திருப்பி கழுத்துல மாட்டிக்கும். திருப்பி வீடு பூட்டி இருந்தா
கொல்லை பக்கமா வரும். கொல்லையும் பூட்டி இருந்துச்சுன்னா மேல வந்து முற்றம் இருக்கும். முற்றத்துக்குள்ள குதிச்சு வீட்டுக்குள்ள வந்து எப்படியா சிலுக்கு உள்ள கொண்டு வந்து பொருளை சேர்த்துரும். சேர்த்துரும். ஓகே. சோ அதுல இருந்து நமக்கும் அதே மாதிரி ஒரு பூனை வளர்த்து நம்மளும் அதே மாதிரி கடைக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி வரல. சின்ன வயசுல வந்து அப்பா தாத்தா எல்லாமே அந்த பக்கத்துல இருக்கும்போது அந்த யானை கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த யானை எப்படி பண்ணுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க கூட இருக்கும்போது அந்த ஸ்டோரிஸ் கேட்டுக்கிட்டு ஸ்கூல்ல அந்த புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ பாத்தீங்கன்னாலே சயின்ஸ் புக் எடுத்தோம்னா 3rd சாப்டர் அனிமல் லைஃப் இருக்கும். அதை எடுத்தா ஃபர்ஸ்ட் பாக்குறது. ஸோ அப்போ தான் கிரேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனா நீங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது வீட்டுல யானை இருந்துச்சுல? ஆமா சார், யானை இருந்துச்சு. ஆனா கூட்டு போக மாட்டாங்க. யானை கிட்ட போனா கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கூட்டு போக மாட்டாங்க, கண்ணிலே காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அனிமல்ஸோட இதாயினா இப்போ அனிமல்ஸ் இல்லாம இல்ல வீட்டுல. இப்ப எல்லாம் சொன்னா நாய் முடி பூனை முடியும். என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்னா எலியில இருந்து யானை முடி வரைக்கும் எல்லாமே இருக்கும். எதனால் செல்லப்பிராணி வளர்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பேர்டு வச்சிருக்காரு, அது சுதந்திரமா விட்டா அது பாட்டுன்னு எங்கேயா போய் சாப்பிடும்ல. இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இயற்கையா இந்த வயசுக்கு இந்த பறவையால சாப்பிட தெரியாது. சோ நாங்க ஊட்டி தான் விடுறோம். இவனோட கிராப்னு சொல்லுவோம், இறப்பை. இப்ப கூட தொட்டு பாக்குறேன், அதுல சாப்பாடு இருக்கு. சோ நம்ம கம்ப்ளீட்டா சாப்பாடு டைஜஸ்ட் ஆனோன்னு தான் கொடுக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ புறா அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட பாப்பாஸ் எப்பவுமே அதோட நெஸ்ட்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அம்மா எப்போ வராங்கன்னு தெரியாது. அப்போ அது கத்திக்கிட்டே இருக்கும்போது அது தேடி அதுக்கப்புறம் அந்த கத்தல் சவுண்ட்ல தான் அது திரும்பி ஃபீட் பண்ணும். சோ அது கத்திக்கிட்டே இருக்கும். டசன்ட் மீன் ஆல்வேஸ் ஹங்கிரி. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, நெஸ்ட்ல வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஏன் கத்திக்கிட்டே இருக்குன்னா அம்மா எப்பயாவது வந்து சாப்பாடு போடுவாங்க, கத்திக்கிட்டே இருக்கு. எல்லா நேரம் பசிக்கிறது இல்ல, கவன ஈர்ப்புக்காக கத்திக்கிட்டே இருக்கு அந்த பறவை. அது அம்மா வந்து முடிப்பு சாப்பாடு கொடுத்து போகும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அதுவே தானா பறந்து போய் பிடிச்சிடும் இல்லையா? கரெக்ட் சார். அம்மா அவசியம் இல்ல. கரெக்ட். விலங்குகள்ல அப்படி ஒன்னொன்னுக்கு மாறும். ஒரு அனிமலுக்கும் மாறும். ஆனா எந்த மிருகமும் கடைசி வரையும் கரெக்ட் மோனிகாவின் விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு 22 வயசுல அவங்க வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறது இல்ல. கண்டிப்பா கிடையாது. அனுச்சிரும். கண்டிப்பா அனுச்சிருமா? கண்டிப்பா. நீங்க ஏன் இப்பவே அந்த அம்மாட்ட தூக்கிட்டு வர்றீங்க? அந்த அம்மாவே பாத்துக்குங்களா, உங்களுக்கு என்னங்கறத அவர் கேக்குறது. பேர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்கு. ஸோ சில பேர்ட்ஸ் வந்து எக்கையே உடைக்கும். ஸோ அதுல இன்குபேட்டர்ல வச்சு பொறிக்கக்கூடிய பேர்ட்ஸும் இருக்கு. ஸோ இவன் வந்துட்டு இவனோட பேரண்ட் வந்து பொறிச்ச 11 நாள் 15 நாள்ல அவனுடைய காலை உடைச்சிருவாங்க. ஸோ இவன் கூட பிறந்த எல்லாரோடைய காலும் உடைஞ்ச கால் தான். ஸோ அதனால எனக்கு ரெகுலரா இந்த மாதிரி 6 நாள் தான் பேரண்டே உடைச்சிரும். ஓகே. ஏன்? அதுங்களோட நேச்சர் அது. இவனுங்க நேச்சுரலா பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான பிரீடு. ஸோ அக்ரெசிவான பிரீடுன்றதுனால யாரையாச்சும் பார்த்தாலோ ஏதோ ஒண்ணுனாலுமே குட்டியை வந்து அடிக்கும். சோ சில பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா முடியெல்லாம் பிச்சு போட்டுரும். சோ இவனோட பேரண்ட் வந்துட்டு இந்த காலை உடைக்கிற காரணத்துக்காக ரெகுலரா நாங்க சிக்ஸ் எடுத்துருவோம். செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் ஒருபுறமும் அதை வளர்க்க விரும்பாதவர்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்க செல்ல பிராணி வளர்க்கறதுக்கு இத்தனை காரணங்கள் சொல்றாங்கல்ல, இவங்க எதற்காக செல்ல பிராணி வளர்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எஸ், அந்த ப்ளூ டிஷர்ட் அங்கிள் சொன்னாரு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுது அப்படின்னாரு. நம்ம ஒரு இம்போர்ட்டட் டாக் வாங்கி தான் ஸ்ட்ரெஸ் போகுதுன்ட்டு தேவையில்லைல்ல. நம்ம லிசன் பாட்டு கேட்டாலே போதுமே, பாட்டு கேட்டாலே போதும். அவரு அதை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் போயிடுதுன்றாரு. எல்லாமே இம்போர்ட்டட் டாக்ஸ், எதுவுமே வந்து நம்ம நாட்டுக்கு நாய் கிடையாது. கோல்டன் ரிட்ரீவர், அப்புறமா கேட் பர்ஷியன், எல்லாமே இம்போர்ட்டட் டாக்ஸ், கேட்ஸ். சார் நான் இம்போர்ட்டட் டாக்னு எல்லாத்துமே சொல்ல முடியாது. எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரீட் டாக் தான். ஓகேங்களா? அதுங்க கூட விளையாடும் போதும் அந்த ட்ரெஸ் எல்லாமே போயிடும். ஓகேங்களா? அதை நீங்க என்ஜாய் பண்ணி அதை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை உணர முடியும். மற்றபடி எதுவுமே உங்களால் முடியாது. நாய் வளர்க்குறது ப்ராப்ளம் இல்லைப்பா. நாங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனேன். டூலெட் போர்டு போட்டுருந்தது. சரி வீடு காலியாக இருக்க போய் பார்க்கலாம். உள்ளே போய் கதவை திறந்த உடனே ஒரு இவ்வளோ பெரிய நாய் வந்து இங்கே வந்து இப்படி நிற்கிது. அல்ல எனக்கு ஒன்றுமே பேச்சே வரல. இப்படி நிற்கிது. அது நாக்கு இவ்வளோ பெருசு இருக்கு, அது பல்லு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த கண்ணுல நிற்கிது எனக்கு. அந்த வீட்டுக்காரர் சொல்லிருப்பாரு ஒன்றும் செய்யாதுங்க குழந்தை மாதிரி. இல்லை, அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒன்றும் செய்யாது நீங்க வாங்க அப்படின்றாங்க. நமக்கு என்ன செய்யறது, பேச்சே வரல. அப்போ அந்த மாதிரி ஒரு பயம் கொடுத்துற ஒரு விலங்க ஏன் வளர்க்கணும் சார்? நாய் வளர்க்கறதுக்கு சார், எதுக்கு? காவல் காக்குறதுக்கு. காவல் காக்குறது உன் வீட்டை காக்கணுமா? வரவங்களை எல்லாம் காக்கணும்ல. வரவங்களை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. ஏதாவது பண்ணிச்சுன்னா அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? தட்டுங்கப்பா நீங்க. சரிம்மா, இப்ப எங்க வீட்லயும் பெட் இருக்குங்க, எங்க வீட்லயும் வாடகைக்கு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெட் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குதுன்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல இருக்கவங்க பாதுகாப்புங்க, வெளியில இருந்து வரவங்களுக்கு தான். சரி, இன்னொன்னு சொல்றீங்க குலைக்குது அவரை பார்த்து குலைக்குதுன்றீங்க. நம்ம வாயை திறந்து பேசிடுறோம், அதோட மொழி தான் குலைக்கிறது. உங்களை பார்த்து குலைக்குது, ஹாய் சொல்லுது.
வவ் அப்படின்னா ஹாய், வவ் வவ்னா எப்படி இருக்கீங்க, அதான் அதோட மொழி. வவ் வவ்னா சாப்பிட்டீங்களா. அந்த பாஷை உங்களுக்கு தான் புரியுது, எங்களுக்கு புரியாது இல்லையா? இப்படி இவர்கள் வளர்த்த பெட்டுனால பாதிக்கப்பட்டவங்க யார், எத்தனை பேர்? எங்க பக்கத்து வீட்டுல சார், அவங்க மார்னிங் தூங்கிட்டு இருந்தாங்க, என்ன போய் மாடியில தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பிட்டு வாமான்னு சொன்னாங்க அந்த அக்காவை. அவங்க பக்கத்துலயே அவங்க நாயையும் சேர்த்து வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அக்காவை என்னால கூப்பிட்டு பார்த்து எழுந்திருக்கல. அது அந்த அக்காவை தொடவே அந்த நாய் என்னை விடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது பக்கத்துல போனோடனே அது என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. மாடியில இருந்து படிக்கட்டுல இருந்து குடுகுடுன்னு நான் ஓடி வந்து அது என் தோல்ல தொத்துது பின்னாடி முதுகுல. அந்த தெருவே முழுசா ஓடி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும். ஒரு அந்த தெருவுல இருக்க வீட்டுல இருக்கவங்க, அந்த தெருவுல இருக்க எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாங்க. அன்னைக்கு இந்த நாயை தொடவே கூடாது நான் முடிவு பண்ணேன். அன்னையில இருந்து சுத்தமா பெட் அனிமல்ஸே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்ப நீங்க ஓடாம இருந்தீங்கன்னா அங்கேயே இருந்திருக்கும். உங்க மேல தவி இருக்கும், உங்களை வாழாத்தி இருக்கு. இல்ல ஓடாம உட்கார்ந்து ஒருவேளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கடிக்காதுங்க சார். இருக்கு சார், கடிக்காது. நீங்க சொல்றீங்க சார், எல்லார் வீட்லயும் செல்லப்பிராணி நாய்க்குட்டி வளர்க்குற வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அது குழந்தை மாதிரி ஒண்ணுமே செய்யாது, ஐயோ அது கடிக்கவே தெரியாம. ஒருவேளை கடிச்சிருச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவரை யாரையுமே கடிச்சதில்ல, உங்களை தான் ஒருத்தரை கடிச்சிருக்கு சார். இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இதை தவிர வேற பதிலே இல்ல. இதே மாதிரி என்னையும் கடிச்சிருக்கு சார். கடிக்காது நீங்க மெதுவா வருது, கடிக்காது நீங்க அத நம்ம ஸ்போர்ட்டிவா இருக்கணும். இப்ப குழந்தை இருக்குது, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதா சார்? ஸ்போர்ட்டிவா நான் எடுத்துக்கிட்டேன் சார். ஒரு மனநிலை அவ்வளவுதான். இன் கேஸ் கார்டிங்க்கு வளர்த்தாங்க அப்படின்னா பிவேர் ஆஃப் டாக்னு ஒரு போர்டு வைக்க சொல்லுவோம். என்கிட்ட பெட் ஒன்று வருவாங்க, சார் என்கிட்ட காசே இல்லை, நான் தெருவுல இருந்து நாய் எடுத்தேன், அது எனக்கு எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கும் நான் மேனேஜ்மெண்ட்ல அட்வைஸ் சொல்லுவேன். ஒருத்தவங்க வருவாங்க, சார் என்கிட்ட காசு இருக்கு, நான் தி பெஸ்ட் ஃபுட் கொடுக்கணும், அமௌண்ட் காசு இல்லைன்னு சொல்றவருக்கு என்ன சொல்லுவீங்க, எப்படி மேனேஜ்மெண்ட் சொல்லி? சார் ஒன்னும் இல்ல, தயிர் வீட்டுல உர ஊத்துங்க, தயிர் சாதம் கொடுங்க, தயிர் கொடுங்க, ஃபர்ஸ்ட் பப்பில தயிர் கொடுங்க, போயிட்டு வரும். நீங்க கமர்ஷியல் ஃபுட் போடணும் தான் இல்ல. இப்போ ஒரு கமர்ஷியல் ஃபுட்ல இருக்குன்னா புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், மாய்ஸ்சர் இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு வீட்டு ஃபுட்லயே பண்ணிடலாம். நீங்க பச்சை பட்டாணி கொடுங்க, கேரட் வேக வச்சு கொடுங்க. சார் நாய்க்குட்டிக்கும் பூனைக்கும் தயிர் சோறும் பச்சை பட்டாணியும் கொடுக்குற மாதிரி ஒரு வன்முறை உலகத்துல வேற ஏதாவது இருக்கா சார்? எல்லாருக்குமே தெரியும் டாக்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ். ஸோ கார்னிவோர்ஸ்னா ஸோ அதோட டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டயட், அனிமல் ப்ரோட்டீன் டயட் தான். உல்ஃப்லேருந்து தான் டாக் வந்துச்சு. ஸோ அதோட மேஜர் டயட் பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ரோட்டீன் தான். ஸோ ஒரு அனிமல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ஹீட் ஸ்பீசிஸ் அப்ராப்ரியேட் டயட். ஸோ அதுக்கான டயட்டை அது சாப்பிடணும். அப்போ தான் அதனால ஆப்டிமம் ஹெல்த் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் வளர்க்குறாங்க, பெட் வளர்க்குறாங்க, நல்லது தான். பட் அவங்களுக்கு தெரியாமலேயே அதோட லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணுறாங்க. இல்லை சார், அப்படி ஒத்துக்க முடியாது. இப்போ அவர் கார்னிவோரஸ் அப்படின்றாரு, என்ன மாதிரி மீட் அதை சாப்பிடும், அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடும். ஸோ அதே மாதிரி தான் இது லிவிங் பீங்ன்றதுனால நம்ம என்ன ஆஃபர் பண்றோம், நம்ம அதை எப்படி டேம் பண்றோன்றது தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டு தான்ன்றது கிடையாது. வி நீட் ஃபுட். ரீசன் நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. ஸோ கார்னிவோர்ஸ்னா ஸோ ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் தான் அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீசஸ் தான் அதிகமாக இருக்கும். சாதம் கொடுக்க வேணாம்னு சொல்ல, சாதம் கொடுக்கலாம். பட் அந்த கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அமிலேசஸ் என்சைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆன் அ லாங் கோர்ஸ் இங்கே கொடுக்கும்போது நீ வேற வழி இல்லை, நீங்க தான் கொடுக்குற, அது அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதுதான் சொல்றேன், ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாக் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 10 குறையுது. அதுதான் தட்ஸ் வாட் நான் சொல்ல வரேன். இப்போ என்னோட யூ மைட் பி a veterinary doctor. My brother has one dog. ஓகே, அவர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆயிருக்கு. ரசன் சாதம் தான் சாப்பிடும். 11 இயர்ஸ். ஓகே, 11 இயர்ஸ் ஆறது ரசன் சாதம், எக்கு கூட கொண்டு போக மாட்டாங்க. சோ ஆமா சார், ஓகே நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கு நம்ம என்ன காமிக்கிறோமோ அதுதான். See, these creatures have an extraordinary power. ரச சாதமும் வச்சு சிக்கன் கறியும் வச்சா அந்த நாய்க்குட்டி எது தடுக்கு சார் முதல்ல போகும்? செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களும் அதை மறுதளிப்பவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த செல்ல பிராணி வளர்க்கும் போது இவர்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மிருகங்களுக்கு, அந்த பிராணிகளுக்கு, அந்த பெட்டுக்கு இவ்வளவு செலவழிக்கிறாங்களே பணம், இவ்வளவு செலவழிக்கிறாங்களே அப்படின்னு. உங்களுடைய பெட்டுக்கு ஒரு மாசம் ஆகுற செலவு என்ன? 2500 to 3000. மேக்ஸிமம் 3000. ஓகே சார், எனக்கு ஒரு கேட்டுக்கு 7000 ரூபாய் ஆகுது சார். ஒரு கேட்டுக்கு ஒரு பூனைக்கு 7000 ரூபாய் ஆகுது. எத்தனை பூனை வளர்க்குறீங்க நீங்க? 43 பூனை வச்சிருக்கேன் சார். சார் என்ன சார், ஒரு பூனைக்கு 7000 ரூபாய் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. ஆமா சார், ஆயிடுது சார். 1.5 lakh கிட்ட வரும் சார் எனக்கு மந்த்லி. அந்த 1.5 லட்ச ரூபாய் எப்படி ஈட்டுறீங்க பூனையை வித்தா? ஆமா சார், கேட்ஸ் கிட்டன் வரும்போது கிட்டன் சேல் பண்ணி தான் சார். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பிசினஸ் இருக்கு சார், அதுல இருந்தும் காசு எடுத்து போட்டுப்பேன் சார். இதுல வீட்டுல திட்டு வாங்கி அடி வாங்கி எல்லாத்தையும் இதுல எடுத்து போட்டுக்கிறது சார். ஓகே. வேற யாரு?
30,000 சார். இல்ல இவன் மட்டும் இல்ல, Okay. இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது நிறைய பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க? இருப்பாங்க, ஒரு 18-20 இருப்பாங்க. வீட்ல 20 செல்லப்பிராணி வளர்க்குறீங்க நீங்க? வச்சிருக்கேன். ஓகே. அது அதுல மாங்குரலும் உண்டு. ஓகே. அதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் ஆகுது. எஸ் சார். ஓகே, இந்த பண்ண கொடுங்க. 3,000 to 4,000 ஆகும் சார். ஓகே, நீங்க இந்த பறவை இது மட்டும் இல்ல சார், வீட்ல இன்னும் இருக்கு. இல்ல அது தெரியுமா, அதுக்கு 3-4,000 ரூபாய் செலவாகுதுன்னு தெரியும் எனக்கு. ஓகே, அது என்ன பறவை அது? தோல்ல கொண்டு. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட். ஓகே, ஆப்பிரிக்கன் லவ் பேர்டா? ஓகே, மடியில இருக்குது. பூனைக்குட்டி. பரவாயில்லையா, அந்த பூனைக்குட்டியும் பறவையும் ஒண்ணா வளர்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வளர்க்கலாம் சார். இல்ல பொதுவா வந்து தமிழ்ல சொல்ற என்னன்னா கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி வாங்கி நீ கிளியும் பூனையும் ஒண்ணா வளர்க்குறீங்களா, அதனால கேட்டு. அது பழகிரும் சார், அது ஒன்றும் பிரச்சனை அது இல்லை. கிளி பழகிருமா பூனை பழகிருமா? ரெண்டுமே பழகிரும். ஓகே, இதனால அதுக்கு ஒன்றும் துன்பம் கிடையாது. இதுதான் பூனையை போய் சீண்டும், அது ஓடி போயிடும். ஓ, பூனை பயப்படுமா அதுக்கு? ஆமா. இதைத்தான் அந்த தம்பி ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கான். அதனுடைய குணத்தை மாத்திட்டீங்க. உலகத்துல கிளியை பார்த்து ஒரு பூனை ஓடும்னா அது குணம் மாறிடுச்சுல. இப்ப நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க சுமோக்கு? பர் டே 2,500 ரூபா கிட்ட வரும். ஒரு நாளைக்கு 2,500 ரூபாயா? அது போக கேட்டில்ஸ் இருக்கு, கேட்டில்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு 4,000 ரூபா. ஓகே, மொத்தமா இப்ப எவ்வளவு செலவு கணக்கு இருக்கா உங்ககிட்ட? இல்ல கணக்கு பாக்குறது இல்ல சார், கொடுத்துறது. இல்ல சார், கணக்கு பாக்க அது இப்படி சார், கணக்கு பார்க்க இப்படி சார் வருமானம் வர தெரியணும்ல, குறைஞ்சபட்சம் இதுக்கு மேல சம்பாதிக்கணும்ல. இல்ல நம்ம மோஸ்ட்லி வந்து அங்க ஓன் ஃபீட் போட்டுறோம், ஃபார்ம் இருக்கனால ஓன் ஃபீட் போட்டுறோம். சோ அந்த ஃபீடோட ரிடக்ஷன் கம்மியாயிருச்சு அங்க. ஓகே, அவங்க கிட்ட கொடுங்க. 3 யானை வளர்க்குறவங்க ஒரு யானைக்கு 2,000 ரூபாய் ஆயிடும் சார். 2,000 ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. அவர் சொல்ற ஆவரேஜ் 2,500 சொல்றீங்க, 2,000 சொல்றீங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரு 6,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சராசரியா செலவழியும். ஆமா, இல்லையா? கண்டிப்பா. மாசம் 1,80,000 ரூபாய் செலவழியும் இல்லையா? எப்படி அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? யானை 3 யானை வளர்க்குறதுக்கு 1,80,000 ரூபாய் செலவழிக்கிறேன், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். அப்புறம் அதுக்கு வைத்திய செலவு, அது இது இதர செலவுகள்லாம் இருக்கு. யானை வந்து நான் வளர்த்தேன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்ன கோவில்ல இருந்துச்சு யானை. அப்ப வந்து அதோட பராமரிப்பெல்லாம் கோவில் பாத்துக்கிட்டாங்க. அப்பாவும் கொஞ்சம் எவ்வளவு வருமானம் வருதோ அதையும் இப்ப இது 3 யானைக்கா கிட்டத்தட்ட மாசம் 2 லட்சம் ரூபாய் செலவழியுது. ஆமா, கண்டிப்பா. சார், இதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு குழந்தை மாதிரி நாங்கள் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம் சார். செலவு பார்க்கறது இல்லைல்ல, அப்படிதான் நாங்கள் எடுத்து வளர்க்குறோம். அவனால நிறைய எனக்கு ட்ரெஸ் இருக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட். இப்போ இல்லை, அவங்க ஆக்சுவலாக இறந்துட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஐஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அப்பா கூட்டிகிட்டு வந்து விச்சுவோ காமிங்க அப்படின்னு. ஸோ போன உடனே அப்படியே கிஸ் பண்ணான் அவங்க அப்பாவை. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்றது முன்னாடி தெரிஞ்சிடும். நாள் ஃபுல்லாக நைட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கலையும், ஒரே அழுதுகிட்டே நின்றுட்டே இருந்திருக்கான், படுக்கவே இல்லை சார். இதை விட ஒரு பெரிய எமோஷன்ஸ் என்ன பார்க்க முடியும்? மனுஷங்க நிற்க முடியாது சார், ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க மாட்டாங்க, தேடி உட்காருவாங்க. ஸோ இவனுக்கு என்ன தெரியும், ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கான். கூட்டிட்டு போனோன்னா அவங்க அப்பா போய் கொஞ்சிட்டு அதுல இருந்து ஒரு 4 days அவன் எதுவுமே சாப்பிடல சார். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அஸ்தி எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல நினைவிடம் கட்டுறதுக்காக நாங்கள் வச்சிருந்தோம். அந்த இடத்த ஒரு 6-7 months கழிச்சு நான் கூட்டிட்டு போறேன். கரெக்டா அந்த இடத்த போய் சென்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப அங்களுக்குள்ள வயலண்டா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டான். ஒரு 4 நாள் சாப்பிடவே இல்லை. எவ்வளவு எமோஷன்ஸ் நாங்க பாக்குறோம். என்ன பண்றான், ஏது பண்றான், அவங்க கூட பேசணும். நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்றது, அதே மாதிரி நான் வந்து சத்தமா பேசுறேனா, கோவப்படுறேனா, இல்ல அழுகுறேனா, எல்லாத்தையுமே அவன் புரிஞ்சுப்பான். இன்னைக்கு என் கூட அவன் இருக்கான், நான் இருக்கேன் அப்படின்னா அது அவனாலதான். உண்மையை சொன்னா என் பசங்கனால கூட இல்ல சார், இதனாலதான் இருக்கேன். எவ்வளவோ என்னோட இது வந்து இன்னைக்கு நான் என் பெட்ரூம்ல என் பக்கத்துல தான் படுப்பான். 2 பேரும் ஒரே பிளாங்கெட்ஸ் எல்லாம் தூங்குறோம். நீங்க ஒன்னு சொல்லிட்டு போன கவனிச்சேன், மோனிகா கவனிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா நீங்க பயங்கர அழுது எமோஷனல் ஆனோன்னு அது ரியாக்ஷன் மாறிடுச்சு. ஆமா சார், அவனுக்கு புரியும், நான் அழுதா புரியும். அழுதா என் கண்ணை வந்து நக்குவான். நான் அதே மாதிரி யாரும் கை ஓங்கி பேசக்கூடாது, ஓங்கினா பிடிக்காது. சோ இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க அப்பாவை நான் அவனை பாக்குறேன். உண்மை சார் அது. ஓகே, அம்மா சொன்னாங்க முன்னாடி டாக் வளர்க்க வந்து நான் அலோவ் பண்றது இல்லை அப்படின்னு. ஆனா வந்து ஒருத்தவங்க வந்து என் பர்த்டேக்காக வந்து பொமேரியன் பப் கொடுத்துட்டு போனாங்க. நான் நல்லா தான் வளர்த்துட்டு இருந்தேன், ஊசி எல்லாமே கரெக்டா போட்டுட்டு தான் இருந்தேன். திடீர்னு அதுக்கு மேல அவ்வளோ அட்டாச்மெண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ். திடீர்னு என்னாச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியல, ரொம்ப வந்து பிளட்டா வந்து மோஷன் போக ஆரம்பிச்சது. அப்புறம் என்னாச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு டாக் மேல இவ்வளோ எமோஷனலான ஒரு பாண்ட் இருக்கும் அப்படிங்கறது நான் அப்பதான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கூட்டிட்டு போய் ஸ்லைன் போட்டாங்க. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், போயிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து இறந்துட்டாவ. இறந்த பிறகு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் பாட்டு புலம்புறேன், டோரா என்னை விட்டு போயிட்டியே.
நான் உன்னை வந்து ஒரு தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஆனா ஆக்சுவலி அது 1 இயர் தான் என் கூட இருந்துச்சு. பட் ஆனா வந்து நான் மேல அது அவ்வளோ ஒரு பிரியமா வச்சுட்டேன். நான் பாட்டு அழுகுறேன், புலம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னா அதுதான். சின்ன வயசுல இருந்து அது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே கிடையாது. இது அவரோட இருக்க ஒரு எமோஷனல் கனெக்ட். இதை போல மனிதர்களை போல நடந்து கொண்டது என்னுடைய பெட்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 இது இருக்கு. அதே யானையுமே பாத்தீங்கன்னா கையில ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, கையில கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அது அங்க தள்ளி நிற்கும், பக்கத்துல போக மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா அதுவே வந்து கையை பிடிக்கும், என்னடா இது கையில என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி கையை தொட்டு பார்க்கும். ஸோ அந்த ஒவ்வொரு இதுவுமே அது நம்ம அது கவனிக்கிறோம்னா அதுக்கு பூராமே நம்மளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஆக்சுவலி அது ஒரு சோல் தான். அது அனிமல் ஹியூமன்ல அங்க ஒரு சோல். அது நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள எவ்வளவு அப்சர்வ் பண்ணுன்றா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இதை போல இது வந்து நெகிழ்ச்சியான அனுபவங்களா ஒன்று சொல்றீங்க. இதே போல சந்தோஷ அனுபவங்களும் இருந்திருக்கும்ல. இது ஒரு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆமா, இப்படி ஒரு செய்தி அப்படின்னு. அப்படி அந்த யானைக்கு உங்களுக்குமான உறவு என்னவா இருந்திருக்கு? அது நிறைய இருக்கு சார். ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யானையை பார்க்க வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒவ்வொரு இது ஈட்டபிள்ஸ், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட எல்லாமே வாங்கி சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுட்டு கரெக்டா நான் என் வண்டிக்கு வந்துடும். வண்டிக்கு வந்து எப்படியும் என் ஆள் தனியா கொண்டாந்துருப்பான் அப்படின்னு வண்டிக்கு வந்து வண்டி பவுச் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள கையை விட்டுட்டு இருக்கோம், இல்லாட்டி பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு இருக்கோம். சோ வச்சிருக்கேன் இரு எடுத்துறேன்னு சொல்லி பாக்கெட்ல கை விட்டு புரியல, உங்க பேண்ட் பாக்கெட்ல கை பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பார்க்கும் உள்ள என்ன வச்சிருக்க அப்படின்ட்டு. சோ அப்புறம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னா அது அமைதியாவே நிக்கும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒரே கையை தூக்கிக்கிட்டே நிக்கும், என்ன கொண்டு வா அப்படின்னு. மனிதர்களை விடவும் இந்த நாங்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மேலானவைன்னு சொல்லணும். அதை சொல்லுவீங்க. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வரும், மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்பாவும் அடிச்சுப்பாரு, அம்மாவும் அடிச்சுப்பாங்க. ஆனா இவன் வந்து அம்மாவை மட்டும்தான் வந்து கிட்ட போய் இது பண்ணுவான், போன்னு சொல்லிட்டு. அப்பாவை என்ன பண்ணுவான்னா பேண்ட்டை பிடிச்சு கடிப்பான். நீ எதுக்கு அம்மா கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை பிடிச்சு கடிப்பான், இழுப்பான். ஓகே, வேற யாருக்கு எந்த வகையில எமோஷன் கண்டக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் கடைசியில்? சார், நாங்க வீட்டுல வந்து நிறைய அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அலெக்சாண்டர் பறவை 2 இருக்கு. ஒன்னு வந்து மிட்டான்னு ஒன்னு வளர்த்துட்டு இருந்தோம், அது இறந்து போச்சு உடம்பு சரியில்லாம. அவன் ரொம்ப எங்க கூட வந்து பாசமா இருப்பான். நாங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். சாப்பாடு எங்களுக்கு வாயில எடுத்து ஊட்டும். நாங்க எதனா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது ஸ்பூன்ல எடுத்து எங்களுக்கு ஊட்டும். சோ அந்த அளவுக்கு எங்க மேல பாசம் எடுத்து ஊட்டுவான். ஸ்பூன்ல நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுல இருந்து எடுத்து எங்க வாய் நாங்க சாப்பிடக்கூடாது, அவன் தான் ஊட்டணும். அவன் ஊட்டினா மட்டும் தான் நாங்க சாப்பிடணும். அந்த அளவுக்கு ரொம்ப எங்க மேல பாசமா இருந்தான். நடுவுல இந்த குவாரண்டைம்ல ரொம்ப உடம்பு சரியில்லாம அவனுக்கு டைஜஷன் ஆகலையா, அவனுக்கு என்ன செஞ்சதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துட்டு போய் காமிட்டோம். அப்போ ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்த்தேன் எங்க அம்மாவை, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதோ ஆகுது, உங்களை விட்டு பிரிய போறேன்ற அளவுக்கு அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவன் தலை தொங்கிருச்சு, அவ்வளவுதான், இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில எல்லாருமே எங்க வீட்டுல ஒரு டெத்து இருந்தா எப்படி அழுவோமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எல்லாருமே அழுதோம். 3 நாள் நாங்க சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு மறுநாள் எதுவுமே செய்யவே இல்லை. இப்படி ஒன்று இருக்கும்போது உங்களுக்கு ஏன் வளர்ப்பது செல்லப்பிராணி வளர்க்கறது பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு மனசுல படுறதை நான் சொல்றேன். ஆனா இதுல யாரும் கோவப்பட வேண்டாம். இவங்க வளர்க்குறவங்கள பாதி பேர் வந்து வித்து பிசினஸ் நமக்கு கெயின் வருங்கிறதுக்காகவும் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆமா, அது இருக்காங்க, பாதி பேர் இருக்காங்க. அது இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 லட்சம் செலவாகுது, 1 லட்சம் செலவாகுது, இவங்க நல்லா வளர்க்குறோம், இவங்க எல்லாம் வளர்க்குறாங்கன்னு 4 பேர் கேட்கறாங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. நான் வேணா சொல்றேன், இவங்க பிசினஸ்க்காக தான் பண்றாங்க. அது சரிதான். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒத்துக்கிறேன். என்னன்னா அது எல்லாருக்கும் பொருந்தாது. உதாரணத்துக்கு உங்க மகளுக்கே அது பொருந்தாது. அது விக்கிறக்கா வளர்க்கல இல்ல, அது ஒரு சாரார் தான், அது ஒரு சாரார் நடந்துகிட்டு இருக்கு. இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வணிக அரசியல் இருக்குங்க சார். இந்த 20 பேருக்குள்ளேயே வந்து ஒரு சில லட்சங்கள் வந்து செலவழிக்கப்படுது, வெறும் 20 பேருக்குள்ளேயே. இதை தயாரிக்கிற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குடிசை தொழில் கிடையாது. ஒரு செயினோ, அதுக்கான மருந்தோ, மாத்திரையோ, மருத்துவரோ எல்லாமே மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியா, பிசினஸ் மாஃபியா. இவங்க சென்டிமெண்ட்ன்ற பேர்ல இதெல்லாம் பண்றாங்க. இவங்க மேல எந்த தவறும் நம்ம சொல்ல முடியாது. இவங்க பண்றதுக்கு 3 காரணம் தான். 1 சமூக அந்தஸ்து, 2 தனிமை வெறுமை, 3வது என்னன்னா நம்ம மேல அன்பு வைக்க யாரும் இல்லை, நம்ம அன்பு வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அது ஏதோ ஒரு உயிர் வேணும். அந்த உயிர் தான் இவங்க வளர்க்கிற அந்த வளர்ப்பு பிராணிகள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரே வந்து 3 வேளை சோறு போடுறதுதான் முக்கியமான வேலையா வச்சுட்டு இருக்காரு. இன்னமும் வடலூர்ல இன்னமும் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அவரே என்ன சொல்றேன்னா, முதல்ல காக்கப்பட வேண்டிய உயிர் மனித உயிர். அதுக்கு அடுத்த கட்டமா அது தன்னிறைவு அடைந்து விட்டதா, அதுக்கு அடுத்த கட்டமா மற்ற உயிர்களை காக்கலாம். இதுதான் வந்து ஜீவகாருண்யத்தோட அடிப்படை. ஓகே சார், அவர் சொன்னதுல இதெல்லாம் சமூக அந்தஸ்துன்னார்ல, சமூக அந்தஸ்துனா அப்ப அனிமல்ஸோட தோலை வச்சுட்டு லெதர் பெல்ட், லெதர் பேக் அது தைச்சுக்கிறது அந்தஸ்து இல்லையா? இல்லனா அவங்க வாங்குற போன் 2 லட்சம் 1 லட்சம் வாங்குறாங்களே, அது அந்த சமூக அந்தஸ்து இல்லையா? விலங்குகளை எல்லாமே வந்து இவங்க பயன்படுத்துற எல்லாருமே பெல்ட்டோ பர்ஸோ வந்து விலங்குகளோட தோல்ல செய்யாத
உடைகளையோ அவங்க பயன்படுத்துற பர்ஸோ பெல்ட்டோ இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அது எல்லாமே மேல்தட்டு வர்க்கங்கள் மட்டும்தான் இந்த வளர்ப்பு பிராணிகளை அதிகபட்சமா வளர்த்துட்டு இருக்காங்க. 90 விழுக்காடு. 10 விழுக்காடு என்னன்னா நீங்க சொல்ற சென்டிமெண்ட், நம்மளை நம்பி வந்துடுச்சுப்பா, சும்மா ஒரு சாப்பாடை போடும், அதை போடும், இதை போடும்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே மேல்தட்டு வர்க்கம் தான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து புழங்குற ஒரு இடம் தான் வந்து இந்த பெட் அனிமல்ஸ் வளர்ப்பு. வேற யாரு? இப்ப சிங்கிள் சைல்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து சிங்கிள் சைல்டா இப்ப பேரண்ட்ஸ் வந்து ஆபீஸ் போறனால ஸ்கூல்லயே வந்து பெட் அனிமல்ஸை வளங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்றாங்க. இதனால பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம் குறைஞ்சு, பேரண்ட்ஸ் வந்தா கூட அவங்க பாட்டுக்கு வந்து 6 o'clock வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ரொட்டீன் ஒர்க்கு பண்றாங்க. இந்த குழந்தைங்க திருப்பி அதே அந்த பெட்ஸ் கூடயே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்க எமோஷன் குறைஞ்சு பெட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்க எமோஷன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் சார், நான் அவனை செல்ல பிராணின்னு நாங்க பாக்கல, எங்க குடும்பத்தோட ஒரு ஆளா பாக்குறோம். அப்ப அது ஃபர்ஸ்ட் அது வந்து பிரைமரி செகண்டரின்னு அது மாறாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவனை போய் கட்டி பிடிக்கிறேன்னா அது என் குடும்பத்தால், அவ்வளவுதான். ஓகே சார், ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ அம்மா பையனுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா, அம்மா ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பாங்கன்னா பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவன் வந்து என்ன கட்டி பிடிச்சாதான் அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப நாள் அப்படி சொல்லி ஏமாத்திட்டே இருக்கீங்க. இல்ல ஒரு ரொம்ப நாளா இதை சொல்லிட்டே இருக்கீங்க சார். எல்லாரும் அம்மா என்ன நினைப்பாங்கன்னா புள்ள நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இருங்க சார், இப்பதானே சார் நீங்க சொன்னீங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னா புள்ள நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, சந்தோஷமா நினைப்பாங்கன்னு சொல்றீங்க நீங்க. எப்படி இருந்தாலும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதான் சார் சொல்றேன். ரொம்ப நாள் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்கோம் சார். பொண்டாட்டி என்ன நினைப்பாங்கன்னா எங்க இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் நல்லா சாப்பிட்டு இருந்தா போதும் நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அதே போல அம்மாவும் என்ன நினைப்பானா, புள்ள வீட்டுக்குள்ளே இருக்கான், புள்ள சந்தோஷமா இருக்கான், பொண்டாட்டியோட பிரமாதமா இருக்கான், ஆனா என்னம்மா பேசவே இல்லை, நல்லா சும்மா இருக்க அந்த ரூம்குள்ளே வந்து கேட்கணும்னு அம்மா விரும்புவா. சொன்னா இளவெடுத்தவனுக்கு புரியாதுன்னு சும்மா கிடப்பா. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா எங்க அம்மா எங்க இருந்தாலும் ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் நினைப்பாங்க. அதுதான் அம்மா, அம்மானா தியாகம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சிருக்கோம் நம்ம அம்மாவை. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி நினைக்க மாட்டா. உயிர் என்பது உயிர். அது தன்னை வந்து கொண்டாடினா, தன்னை விசாரிச்சா, தன்னை பார்த்துக்கிட்டா இருக்கும். நீ 1000 அன்போடு இருக்கேங்கிறத அவளுக்கு சொல்லணும், சொன்னா தான் தெரியும். ரைட் சார். இப்ப நீங்க தம்பிக்கு ஒன்று சொன்னீங்களே, அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கூடாது. உங்க அம்மா நீ சந்தோஷமா இருக்கதான் முக்கியம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இல்ல, உங்க அம்மா பதிலுக்கு நீயும் போய் அம்மா பிரமாதம்னு முத்தம் கொடுத்தாதான் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. பைரவா கொடுத்தா முத்தம் கொடுக்கலாம், ஆனா அங்கேயும் போய் முத்தம் கொடுக்கணும். கொடுத்தாதான் அம்மாவுக்கு புரியும். சரியா? இப்ப குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு மெச்சூரிட்டி ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே விளையாட்டு பொருள் எப்படி பொம்மை கேக்குதோ, விளையாடுறதுக்கு கார் கேக்குதோ, அந்த மாதிரி சின்ன பிராணிகளையும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இப்ப இருக்க குழந்தைங்க வந்து கன்சிடர் பண்ணி கேக்குறாங்க. நான் நாய் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி 2-3 நாள் அடம் பண்ணி அந்த நாயை பெட் அனிமலை வாங்கி வச்சு அதோடய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல எத்தனை பேரு அடம் பிடிச்சு அந்த செல்ல பிராணியை வாங்கினதுல எத்தனை பேரு? நல்ல தூக்க நறுக்குன்னு கைய. ஓகே, யாரெல்லாம் அடம் பிடிச்சாங்கிறக்கா பிள்ளைகள் செல்ல பிராணி வாங்கி கொடுத்தீங்க? 2. ஓகே, இப்ப அதுதான் அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு வீட்டுல வாழ்றீங்க, அப்பாவோட, அம்மாவோட, அண்ணனோட, தம்பியோட, மனைவியோட, கணவனோட ஒரு உறவோட தான் வாழ்றீங்க எல்லாரும். என் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்கல, ஆனா நான் வளர்க்குறேன், அல்லது என் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றத யார் சொல்லுவீங்க? எங்க மாமனார் மாமியாருக்கு கொஞ்சம் பிடிக்காதுங்க சார். பிடிக்காது. கல்யாணம் பண்றப்ப அதை கேட்கலையா? அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இவங்களோட சேர்ந்து அவங்க விளையாடுறது இதெல்லாமே பார்க்க ஆரம்பிச்சு இவங்களோட டர்ட்டே ஒரு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க, இவங்க மாத்திட்டாங்க அவங்களோட அன்புனால. ஓகே. அம்மாவுக்கு வந்து கேட்னா பிடிக்கவே பிடிக்காது சார். ஆனா நான் 50 கேட்ஸ் வச்சிருக்கேன். அவங்கள எப்படின்னா சமாளிக்கிறேன்னா, கேட் எடுத்து வந்து வீட்டுல விட்டுட்டு ஓடுருவேன். நான் வீட்டுல விட்டு ஓடிடுவீங்களா? ஆமா, வீட்டுக்கே வர மாட்டேன், நைட் வரைக்கும் வர மாட்டேன். அவங்க தான் பாத்துப்பாங்க நைட் வரைக்கும். இப்படிதான் சமாளிச்சிட்டு இருக்கேன் சார். அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கேட் சொல்ல கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப எங்க வீட்லயும் என் ஹஸ்பண்ட் வந்து 2 ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறாங்க. ஆனா அது வந்து இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப அது பாரம்பரியம், நம்ம அதை காப்பாத்துறோம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எங்களோட மாமனாரால வந்து அதை பார்க்க முடியல. இவங்க எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா அதை புடிச்சு கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேரை யாரையாவது போய் தேடி கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா தனி ஒரு ஆளால அதை பிடிக்க முடியாது, பயமா இருக்கு. இந்த மாதிரி இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை பார்க்க முடிய மாட்டேங்குது. செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்களும் அதை மறுப்பவர்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் திருமதி வனஜாராணி அவர்கள் யாஷ்வா அனிமல் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க நீண்ட காலமா. அவரோடு அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் டாக்டர் சாந்தினி, வெட்டனரி சர்ஜன். அவங்க தொடர்ச்சியாக 2000 ஆபரேஷன் மேல பண்ணிருக்கீங்களா? வரையும் 2000 ஆபரேஷன் மேல பண்ணிருக்காங்க வரையும். ஸோ
டு ஸ்டார்ட் வித் வனஜா, நீங்க சொல்றீங்க பொதுவாக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதிகமாக அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க இல்லைன்னா, நான் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க தொடர்ந்து ஒரு ட்ரஸ்டா நடத்தி இதை போல பிராணிகளை கொண்டு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அனிமல் ட்ரஸ்ட் இல்லையா? ஓகே. நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பப்பீஸ் வந்து ஸ்ட்ரீட்ல இருந்து எடுத்துட்டு வர்றது, இது வந்து நாங்களே கூட டைரக்டாவும் கொண்டு வருவோம். ஒரு சில டைம் வந்து நிறைய ரெஸ்கியூவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களும் காப்பாத்தி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க. சின்ன குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேக்சின் போட்டு டிவார்மிங் பண்ணி ஒரு பெட்டா கன்வெர்ட் பண்ணி அடாப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். சில டைம் வந்து அவங்களோட வீட்டுல வளர்த்த நாயே வீட்டுல வளர்க்க முடியாத சூழ்நிலையில எங்க கிட்ட வந்து ஷெல்டர்ல விட்டுருவாங்க. அதையும் நாங்க எடுத்து அடாப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அப்படி வீட்டுல வளர்க்க முடியல கொண்டு வந்து விடுற எண்ணிக்கை அதிகமா இருக்கா? ஆமா சார். அது பாத்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு மோர் தென் 100 டாக்ஸ் வருது. ஒரு சில டாக் வந்து சாஃப்டாவே இருக்கும், ஒரு சில டாக் பாத்தீங்கன்னா நேச்சர் வந்து மாறும். ஸோ நாங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி வேற ஒரு நல்ல பர்சன் கிடைக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸா கொடுப்போம். ஓகே. இது எத்தனை ஆண்டு காலமா நடத்திட்டு இருக்கீங்க? 6 வருஷமா நடத்திட்டு இருக்கோம் சார். இதை தொடங்கணுங்கிற என்ன எப்படி ஏற்படுச்சு? எந்த கணத்துல ஏற்படுச்சு? நான் சின்ன வயசுல இருந்தே நாய்ங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் சார். ஸ்ட்ரீட் டாக்லாம் ஃபீட் பண்றோம். இது மேல நான் படிச்சு முடிக்கும் போது சில டாக்ஸ்க்குலாம் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில கண்டிஷன் வரும்போது இது ஒரு ட்ரஸ்டாவே பண்ணா நிறைய அனிமல்ஸ்க்கு சர்வீஸா போகும் தான் நாங்க இதை பண்ணது. ஓகே. சாந்தினி, உங்ககிட்ட கேட்க நினைச்சது பேசிக்கா இந்த பக்கம் பெட் வளர்க்க வேண்டாம், பெட் வேண்டாம் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சிலர் வந்து அதனுடைய பிரிவை தாங்க முடியாம வேண்டாம்னு சொல்றவங்க இருந்தா கூட பெரும்பான்மை அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, அது ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு. அதான் எல்லாத்தையும் ஒரு எதாவது முடி பறக்கும், எல்லா இடத்துலையும் வாய் வைக்கும், அது போய் அவங்க கொஞ்சுவாங்க அப்படின்னா, அது பொதுவாக வந்து இந்த மாதிரி பெட் வளர்க்குறது கூட ஹைஜீனிக் எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஹைஜீன் எல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பெட் பேரண்ட்ஸ் தான். இட் இஸ் நாட் தட் ஆல் பெட்ஸ் எல்லாருமே அப்படின்னு இல்லை, அவங்க வைக்கிறவங்க எப்படி வைக்கிறாங்களோ இட்ஸ் டன் பை தட். அண்ட் ஆல் டாக்ஸ் ஆர் ஆல் அனிமல்ஸ் ஃபார் தட் மேட்டர், பெட் அனிமல்ஸ், இஃப் யூ டேக் தெம், care of them properly, regular visits to the doctor, even shelters also, when they keep everything good, nothing like that will happen. இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் பயம் தான் சொன்னாங்க. ஸோ பயம் வந்து நம்ம லைக் இன்கேஸ் நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், கீழே இருந்து பயம் இருக்கும், பட் திருப்பி எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பயங்கர லாஜிக்கா இருக்கு, எல்லாத்துக்கும் தான் பயம் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஸோ இட்ஸ் அ பாஸ்ட் இன்சிடென்ட் தட் இஸ் ஹேப்பன். அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வி கேன் சேஞ்ச் இட். அண்ட் அதே மாதிரி டாக் தான் கடிச்சது அதனால ஐ டோன்ட் வாண்ட் அ டாக், அது தவிர நிறைய இருக்கே. பொதுவா விலங்குகளால் அந்த தொற்று ஏற்படுறது, செல்ல பிராணிகளால ஒரு தொற்று ஏற்படுறது, நோய் ஏற்படுவது என்பது வேக்சினேஷன் போடுறோம் அப்படிங்கிறத தாண்டி இருக்கா? அதுக்கு பேரே ப்ரிவென்டிவ் கேர்னு இருக்கு. ஸோ ஜென்ரலா வேக்சினேஷன் அண்ட் பேசிக் ஹைஜீன். ஸோ நம்ம கூட முடி கோம் பண்ணா அப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி தான். ஸோ நார்மலா நீங்க எனி பெட் யூ டேக், எப்படி பேபி வந்து நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களோ அதே மாதிரி இஃப் யூ டேக் யுவர் அனிமல் டு அ வெட்டனரியன், தே வில் கைட் யூ. And once they guide you, whatever doubts you have, you can tell them and they will give you solutions. Okay. செல்லப்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேசிக் டிப்பா ஒன்று சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க இப்பதான் பெட்டு ஸ்டார்ட் வைக்கணும் அந்த ஆசை அந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன வேணும்னு டிசைட் பண்ணும். அது கூட பேக் ரிசர்ச் இவங்க பண்ண மாதிரி எந்த அனிமல் இஸ் குட் ஃபார் யுவர் ஃபேமிலி. வென் யூ see all that, உங்களுக்கு வந்து விட்டு போற மனசு வராது, தேவை இருக்காது. யூ டோன்ட் ஹேவ் டு abandon them. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் யூ நீட். இன் கேஸ் நான் வந்து இப்போ ஆஃபீஸ் மோஸ்ட் ஹவர்ஸ் ஆஃபீஸில் இருக்க போகிறேன் அப்படின்னா கீப்பிங் அ பப்பி இஸ் a little difficult because you have to take care of the puppy like a baby. You can look at a middle-aged dog or an adult dog, somebody who's already been taken care of that. Like that you can look at. நீங்க சொல்றீங்க குட்டி நாய் வச்சுக்காதீங்க, ஏன்னா பார்க்க வேண்டியிருக்கும் குழந்தை போல, கொஞ்சம் ஒரு நடு வயதுல இருக்க ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வச்சுக்க வீட்டுலன்னு சொல்றீங்க. ஏன்னா கவனம் செலுத்துற நேரம் குறைச்சிருக்கும், ரொம்ப கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இந்த பெட் வச்சுக்கலாம், இதான் லோவஸ்ட் மெயின்டெனன்ஸ். அந்த மாதிரி கண்டிப்பா இல்ல, பிகாஸ் எவ்ரி பர்சன்ஸ் டெய்லி பேசிக் நீட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அவங்க சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அந்த பர்சன். நான் கேட்க வருது, இப்போ ஒரு ஹாம்ஸ்டர் வச்சிருக்காங்க, ஹாம்ஸ்டர் ரொம்ப ஈஸி இல்ல, ஒரு சின்ன கூண்டுக்குள்ள வச்சிட வேண்டியது, கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுட்டா போதும், நாள் பூரா இருக்க வேண்டாம் கூட. சோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கூப்பிட்டா அவர் வந்து வருவாரு, பட் அவருக்கு வந்து ஃபெட்ச் சொல்லி தர முடியுமா? அப்படி இல்ல. சோ இஃப் யூ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ண. ஃபிஷ் கூட நீங்க சொல்லி தந்தா அவங்க குதிப்பாங்க, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தந்தா they will do it. Okay. And always if you become an animal lover, you will realize that one part of your soul gets awakened. So that's what I wanted to say. Thank you. இப்ப ஒரு நீண்ட நேரம் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதை பத்தியும் அதை வெறுப்பதை பத்தியும் பேசிக்கிட்டே இருந்தோம். செல்லப்பிராணி வளர்க்குற எல்லோரும் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ரோட்ல 100 கார் போகும், 100 பைக் போகும், ஏன் பைக் வர்றது தெரிஞ்சுன்னா உடனே வந்து வாசல்ல வந்து நிற்கும் அது அப்படிங்கிறது இல்லையா? அது வந்து அன்பு காரணமானு தெரியல, அது அந்த பிராணியுடைய சிறப்பு குணம். அது
நமக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. நமக்குமே எவ்வளவு தூரம் நுகர்ற சக்தி இருந்துச்சு அப்படின்னா, தெருமுக்கிலே வந்து அப்பா வர்றாருன்னா இங்க இந்த வாசம் நுகர முடியும் நமக்கு, அப்பா வர்றாருன்னு இல்லையா? ஆனா இன்றைக்கு நம்ம அப்படி நுகர்றோமானா இல்ல. ஏன் நுகர்றது இல்லை அப்படின்னா, அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இல்லை. நமக்கு அவ்வளவு நுகர வேண்டாம், அவ்வளவு வாசம் தேவையில்லை இல்லையா? எந்த புலனை நம்ம பயன்படுத்துவதை குறைச்சிக்கிட்டே வர்றோமோ அது அதனுடைய தன்மையை இழக்குது காலப்போக்கில். நான் சொல்றது 100 வருஷத்துல இல்லை, 200 வருஷத்துல இல்லை, பல்லாயிரம் ஆண்டுகள்ல அது மாற்றம் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது, மாறி மாறி மாறி. விலங்குகளுக்கு இன்னமும் அது அவசியமா இருக்கு, பிராணிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள. அதனாலதான் ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்ட இடத்துல உடனே படபடன்னு பறவையெல்லாம் கத்துது, ஏன்னா உயிர் வாழுதுன்னு அவசியம். அப்படி பைக் சத்தம் கேட்டோன்னு ஏன் வருது அப்படின்னா, இன்னமும் அந்த புலன் அதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அது தெரியுது. சரியா? அதை பெருசா எமோஷனலா கனெக்ட் ஆகிக்க வேண்டாம், அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, அது அந்த நாய்க்குட்டி இயல்பான குணம் அப்படின்னு. ஆனா இவர்கள் தரப்பு சொல்வது போல ஒன்று இருக்குல்ல, ஏன் அதை குடும்பப்படுத்துறீங்கன்னு அந்த இடம் ரொம்ப யோசிக்க வேண்டிய இடமா இருக்கு. அவருடைய பிள்ளைகிட்ட நீ பிரிச்சு கொண்டு வர்ற, நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, பிரமாதமா இருக்கீங்க, ஆனா கடைசியில் ரசசோ தான் போடுறோம் இல்லையா? அது அவனுடைய இயல்பு இல்லை. இயல்பு இல்லாம நமக்கு தோதானபடி வளர்க்கணும், வி ஆர் டேமிங் இட், நமக்கானதை பழக்கப்படுத்திக்கிறோம். ஆனா இவர்களுக்கு ஒரு பக்கம் சொல்லணும்னா, என்னென்னமோ எதையோ பழக்கப்படுத்துறோம். நமக்கு அன்பு செலுத்துற ஒரு மிருகம் கூட இருந்துட்டு போகுதே, ஒரு பிராணி இருந்துட்டு போகுதே, என்ன கேடு இப்போ உங்களுக்கு? இந்த உலகம் என்பது மனுஷன் மட்டும் இல்லை இல்லையா? செடி கொடி மரம் விலங்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான், எல்லாத்தையும் சேர்த்தான் வச்சிருக்கோம். அந்த வாய்ப்பை அதுகளுக்கு கொடுப்பேன். வெறும் மனுஷன் முக்கியம் மனுஷன் முக்கியம் மனுஷன் முக்கியம்னு நினைக்க வேண்டாமே, அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் முக்கியம் தானே. அது அன்பு செய்யுதே, அது எனக்கு போராடுதே, எனக்கா அழுகுதே, அந்த எமோஷனை ஒரு தடவை சந்திச்சு தான் பாத்துருங்களேன். நீங்க எல்லாருமே புள்ள பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா உங்களுடைய புள்ள துடிக்குது, புள்ளைக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிக்கிறீங்க. அது எமோஷன்னா, என் வீட்டுல இருக்க நாய்க்குட்டி என்பதும் பூனை என்பதும் பறவை என்பதும் என்னுடைய ஒரு புள்ள தான், என்னோட ஒரு வளர்ந்த உயிர் தான். அந்த உயிருக்கு ஒண்ணு அப்படின்னா நான் துடிக்கிறேன், எனக்கு ஒண்ணு அது துடிக்குது அப்படிங்கிறது ரொம்ப அப்பழுக்கற்ற ஒரு எமோஷனு. அந்த எமோஷனை ஏன் நீங்க வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க? சந்திச்சிருங்களேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்க கேள்வி. அது வந்து அனுபவிச்சு பாத்துருங்களேன், அது ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இதுவெல்லாம் இல்லாம பொதுவா ஒண்ணு யோசிச்சா எனக்கு வந்து கல்யாண்ஜியுடைய கவிதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. பேசும் பார் என்கிளி என்றான் கூண்டை காட்டி, வாலில்லை வீசி பறக்க சிறகில்லை, வானம் கைப்பட வழியில்லை, பேசும் இப்பொழுது பேசும் என்றான் மீண்டும் மீண்டும், பறவை என்றால் பறப்பதென்னும் பாடம் முதலில் படி என்றேன்னு முடியும் அந்த கவிதை. கழுத்துல மாட்டி விட்டா, பை மாட்டி விட்டா சிலுக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வந்துடும். சிலுக்கு இந்த உலகத்துல பிறந்தது, சோப்பு வாங்கவா இல்லையா? இது பிரமாதம், இதை யாரும் பார்த்துக்க முடியாது. இதனுடைய பேரண்ட்ஸே இதை விட்டுருவாங்க, இதை நான் பார்த்துக்குவேன். ஒவ்வொருத்தையும் கத்திக்கிட்டே இருக்கும், அதுக்கு நான் சாப்பாடு தொட்டு பார்த்து சாப்பாடு போடுவேன். ஏன் தொட்டு பார்த்து சாப்பாடு போடுறீங்க? விட்டுருங்க, அது சாப்பிட்டுக்கும், இவருக்கு டைம் கிடையாது இல்லையா? நம்ம வச்சிருக்க எதுவும் நம்ம செய்யற ஒரு வேலை இருக்கு இல்லையா, எமோஷன் இருக்கு இல்லையா? அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, என் கணவர் இறந்தாரு, என் நாய்க்குட்டி வந்து அவ்வளவு அழுதுச்சு அப்படின்னு, கூடவே இருந்துச்சு அப்படின்னு. அந்த நாய்க்குட்டி அழுதுருக்க வேண்டியது அதனுடைய அம்மா இறந்தப்ப. நாய்க்குட்டிக்கு ஒரு நாய்க்குட்டி அம்மாவா இருந்துச்சு, விட்டு கூட்டு வந்து என் அம்மாவை அம்மாவாக்கிட்டோம். நாய்க்குட்டி அம்மா ஏன் அம்மாவா? அதுக்கு இன்னொரு நாய்க்குட்டி அம்மா இல்லையா? அது ஒரு இடம் இருக்கு. இது ஒரு இடத்துல தனிமையை ஒழிக்குமா, ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுமா, எல்லா துன்பமும் மறக்குமா அப்படின்னா அதுக்கு அவர் சொல்ற பதில் தான் வள்ளலார் சொன்னாரே, வாடிய பயிர் கண்டுபிடுதெல்லாம் வாடினேன்னு, மனுஷங்களை பத்தி கவலைப்படுன்னு சொன்னாரே, அது ஏன்டா செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப 2 இடமா வந்து முட்டி நின்றுது. இது அவசியமா அவசியம் இல்லையான்னு? இது ரொம்ப அவசியம். ஏன்னா மனுஷனுக்கு பாத்துக்கிறதுக்கு உறவு இருக்கு, கட்டாயம் இருக்கு, வேற வழி இல்லைன்னு இருக்கு. இங்க ஒரு உறவும் இல்லை, அதை மீறிய ஒரு அன்பா வந்து நின்றுது. நான் சொல்றது, நீங்க மிருகம் வளர்க்க வேண்டாம், பிராணி வளர்க்க வேண்டாம், செல்ல பிராணி வளர்க்க வேண்டாம், முடியாது. பணம், இடம், காலம், வேலை, இதெல்லாம் சிரமம், இதெல்லாம் இவர்களால் முடியுது செய்யறாங்க. இதுவெல்லாம் முடிஞ்சவங்களால ஒன்று இருக்கு, குறைஞ்சபட்சம் உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு பானையில தண்ணி வச்சிருங்க. அதுவே நீங்க பெரிய பெட்லவர் தான் இல்லையா? நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, வீட்டில் வச்சுக்க முடியாது, வளர்க்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துக்கு, ஏதோ ஒரு உயிருக்கு, ஏதோ ஒரு வகையில நம்மளால் அன்பு செலுத்த முடியும்னா நம் மனம் இன்னும் விசாலப்படும். பொதுவா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு வந்து சிறப்புற பங்காற்றிய இருவருக்கு வந்து புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். கௌரா பதிப்பு வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம் பரிசா வழங்குற வழக்கம். சார் வாங்க. நாய் கடிச்சோன்னு இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ன செய்ய பாருங்க, அதுக்காக உங்களுக்கு கௌரா பதிப்பு வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம். நன்றி. கௌரா பதிப்பு வழங்கும் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் இந்த பரிசா பெறுறது. தம்பி வாங்க. அது எதுக்கான நீ சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு.
என்னன்னா மனிதர்கள் மேல் வைக்கிற காதல் வந்து அன்பு வந்து ஒரு கட்டத்துல இன்னசென்ஸ் போயிடும். ஆனா நாய்க்குட்டிக்கு வந்து இன்னசென்ஸே போகாது. கடைசி அன்கண்டிஷன் லவ்னு ஆரம்பிச்ச பாரு, அது ரொம்ப பிரமாதம். பிராணிகளின் மேல் அன்பு செலுத்துவதன் மூலம் மனம் விசாலப்படட்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.